ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாலை வேளை ஆராதனையில் உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். காலையிலே நாம் பார்த்தோம் வார்த்தையால் வாழ்க்கை இழந்தவர்கள். அதில் காலையில் பார்த்தோம் ஆகாருடைய காரியத்தை குறித்து பார்த்தோம். 1வது பாகம் வெளியே ஏற்றப்பட்டுச்சு, யூடியூப்பில் இருக்கிறது. முதல்ல போய் பார்க்காதவர்கள் அதை பாருங்கள். புதிதாக இதை காண்கிறவர்கள் முதல் முறையாய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். எதற்காக என்றால் வியூஸுக்கோ அதுக்கெல்லாம் இல்லை, உங்களுக்கு அனுதினமும் நாங்கள் அனுப்புகிற தேவ செய்திகள் மற்றும் ஜபங்கள் எல்லாம் வந்துவிடும், அதற்காக சொல்லப்படுகிறது. ஆகையால் ரத்தின சுருக்கமாக சொல்ல விரும்புவது என்னவென்றால், ஆகார் விசுவாசிக்கு ஒப்பனையாய் காணப்பட்டவள், அதன் பிறகு எப்படி பின்மாற்றத்துக்குள்ளே போனாள் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இப்பொழுது 2வது பகுதியில் நாம் பார்க்க இருக்கிறது இந்த வார்த்தையால் வாழ்க்கை எழுந்தவர்கள். அடுத்தடுத்து நாம் பார்க்க போகிறோம். அடுத்தது நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அதாவது இதெல்லாம் அந்த நாளைக்கே அவர்களுடைய வாழ்க்கை பறிபோனது. நான் இந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட தேவ செய்தி, தேவனுடைய தியானம் என்னவென்றால், ராஜ்யத்தினுடைய சட்டங்கள் கோட்பாடுகள் சொல்லுகிற காரியம் உடனுக்குடன் இவர்களுடைய வாழ்க்கையிலே போய்விடுகிறது. ஆசீர்வாதம் நாளை அல்ல, மறுநாள் இல்லை, உடனே. என்னோட நீங்கள் திருப்பிக் கொள்கிறென்றால் ஆதியாம் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனம். இதில் என்ன சொல்லப்படுகிறது என்று கேட்டால், ஸ்திரீ சர்பத்தை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறார், நாங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளை புசிக்கலாம், ஆனால் இந்த ஜீவ விருட்சம் மட்டும் நாங்கள் புசிக்கக்கூடாது என்று சொல்லி இந்த நடந்த சம்பவங்கள் எல்லாம் பேச ஆரம்பிக்கின்றார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இதெல்லாம் இதெல்லாம் கறிக்கு உதவாத காரியங்கள். அதாவது இதெல்லாம் நாம் பேசவே கூடாது. தேவ சாயலற்ற ஜனங்களிடத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம் என்று சொல்லி போய் சில பேர் பேசுவார்கள். குளிக்க போய் கடைசியில் அழுக்காகி வந்ததை போல மாறிவிடும். அந்த சனப்பொழுதே இவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது என்றால், உயர்த்தப்பட்ட அந்த இடத்தில் ராஜ்யம் எப்படி இருக்கும் என்றால், உங்களுடைய வெட்கமில்லாத ஒரு ஜீவியம் இருக்கும், மரத்துக்கு பின்னே ஒளியாத ஒரு ஜீவியம் இருக்கும். ஓடி ஒளியாமல் எந்த விஷயம் எடுத்தாலும் சரி, கடன் வாங்கினா ஃபோன் எடுக்கிறது இல்லை, இது ராஜ்யத்துக்கு எதிராக போகிறது. நம்ம எங்கெல்லாம் மறைகிறோம். ஒரு மனுஷன், ஒரு குடும்பஸ்தன், விசுவாசியுடைய பட்டியலில் வருகிறவன், திடீர்னு ஒரு பழைய கல்லூரி காலத்தில் ஒரு காதல், அது உடைந்து திருமணம் வேறு ஒரு பெண்ணோடு நடக்கிறது. ஒரு 15 ஆண்டு 20 ஆண்டு ஓடுகிறது. திருமண வாழ்க்கையில் பிள்ளைங்கள்லாம் நல்லா வளர்ந்துட்டாங்க. திடீர்னு சாதாரணமாக சின்ன சின்ன சர்ச்சைகள் வரும் இல்லையா வீட்டில், இது வந்து கொண்டே இருந்த சென்ட்டில் கடுத்தரில் காதலியை பார்த்துட்டான். காதலியனுடைய புருஷனுக்கும் அவளுக்கும் ஏதோ சின்ன பிரச்சனை, அதே தான். இது பழைய தொடர்புகள் பார்க்குற பொழுது இந்த பழைய ஆவி என்ன செய்யும், அப்பால் இப்போ சாத்தான் சொல்லாது, எப்படி இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன், நீ எப்படி, இப்படி ஆரம்பித்து நம்பரை ஷேர் பண்ணி, அப்படி இவங்க பேச அவங்க பேச அவங்க பேச, அப்படியே தொடர்பு மறுபடியும் மலர ஆரம்பிச்சிடுச்சு. அப்போது ரொம்ப தைரியமாக உலாவி வந்த மனுஷன், வண்டி ஏட்றா பையனை, வெட்றா ஓட்டுறா போகலாம் அப்படி சொன்ன மனுஷன் பதுங்க ஆரம்பிக்கிறான், மறைய ஆரம்பிக்கிறான், ஒலிய ஆரம்பிக்கிறான், ஃபோன் எடுத்துன்னு ஓட ஆரம்பிக்கிறான். அதாவது தேவையில்லாத நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் வருகிற பொழுது தேவையான நபர்களை எழுந்து விடுவீர்கள். இதுதான் ராஜ்யத்தினுடைய கோட்பாடு. என்ன உங்களுக்கு ஒலி மறைவான ஒரு உத்தமமாக வாழ்கிறவன் ஃபோனை அங்கேயே இருக்கும், ஹாலில் இருக்கும். என்ன ஜிபே நம்பர் சொல்லனா சொல்லாதீங்க. பிள்ளைங்க எதோ மிஸ்யூஸ் பண்ணுறதா இருந்தால், இல்லை மனைவி மேலே பொருளாதார நம்பிக்கை இல்லைன்னா சொல்லாதீங்க. அவள் பார்த்த பிரச்சனை ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயம் இருந்ததுன்னா, செத்த அவள் தானே எடுக்க போகிறா, எல்லாம் மொத்த காசும் மனைவிக்கு தானே போகுது, இல்லை புருஷனுக்கு தானே போகுது. அதனால் அது ஒரு பெரிய ஒரு இதில் அந்த ஒளிமுறையும் அதில் கூட இருக்க வேணான்னு வச்சுக்கோங்க. சில பேர் காணிக்கை தெரியாமல் அனுப்புவாங்க. சரி, அதனால் அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அதனால் நான் இது ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்குது, பணம் வரவுக்காக சொல்லதை. இது ஆண்டவருக்கு பயபக்தி அனுப்புகிறாங்க. அது அவங்க விசுவாசம், தசமமாக காணிக்க மேலே. சில பேருக்கு அது மேலே விசுவாசம் இருக்காது. ரட்சிக்கப்படாத புருஷன், அந்த ரட்சிக்கப்படாத மனைவி இருந்தால் அவங்க ரட்சிப்பு வர வரைக்கும் காத்திருந்து அப்புறம் நம்ம சொல்லலாம், இல்லை சொல்லாமலும் போகலாம். இது ரகசியமானது. இதுக்கு வரைக்கும் ஜிபே நம்பர் சொல்லலாம், அது பாஸ்வேர்ட் சொல்லணும், பிரச்சனை இல்லை. மற்ற விஷயம் எல்லாமே தெரியும். டிவி வாங்கினா தெரியும். என்ன நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வீட்டில் இருக்க பொம்பளைக்கு தெரியாதா, ஆம்பளைக்கு தெரியாதா? மறைவான வாழ்க்கை. இதுக்கு இந்த சர்பம் யாருன்னு கேட்டால், எப்போது மாமியார் வீட்டு ஜனங்க நேராக அவங்க பசங்கிட்ட கால் பண்ணுறாங்களோ, உரிமை இருக்கலாம், ஆனால் ஒரு பொது நிகழ்ச்சி நடக்குது, ஒரு மரணம், ஒரு திருமணம், ஒரு விஷயம் நடக்குன்னா
மாப்பிள்ளைக்கு கால் பண்ண மாட்டாங்க, நேராக பொண்ணு நம்பருக்கு போகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பொண்ணு நம்பருக்கு போகும். பொண்ணு எடுத்து பேசி இதுக்கெல்லாம் பேசாதீங்க, இல்லை இது அவர்கிட்ட பேசுங்க, அந்த மாதிரிலாம் சொல்லாது. பொண்ணு நேராக எடுத்து வந்து இங்கே கொடுத்துரும். ஏன் கொடுத்துரும்? புருஷன்கிட்ட கொடுத்துரும். நேராக அவன் பழி பாவத்துக்கு ஆளாகும். இப்போ மரண செய்தியோ ஒரு ஏதோ ஒரு விஷயம்னா இந்த படுகொலை அவர்கிட்ட சொல்லவே இல்லைன்ற மாதிரி சாதிப்பாங்க. ஏதேன் தோட்டம் நம்ம வீடுன்றது காலையே சொல்லிட்டேன். இது ஏதோ ஒரு விஷயம், ஏன் நீ எடுத்து பேசுனா என்ன, அவங்க கொடுக்குற அந்த மானியம் கெட்டு போயிடுமா, வாழை வந்தாச்சு, இங்கே தான் எல்லாம் தண்ணி குடும்பம் ஆரம்பிச்சாச்சு, எதுக்கு துணையர்கிட்ட கொடுக்குறீங்க, ஏன் மனைவி கிட்ட கொடுக்குறீங்க, ஃபோன் நீங்களே எடுத்து சொல்லுங்கள். வர பிடிக்கல, வர குடும்பம் ஒத்து வரல, அவருக்கு பிடிக்காது, இல்லை எங்கள் குடும்பமாக நாங்கள் ஒரு தீர்மானத்தில் இருக்கிறோம், ஏன்னா இமீடியட் பார்ட்னர் தான் உங்களுக்கு தேவை. வாராத்தில் நெஞ்சு வலி, அந்த வலி, இந்த வலின்னா தைலம் தேய்ச்சி விட்றதுலேருந்து கால் கை அமைக்கிறதெல்லாம் கூட இருக்க துணைன்னே சொல்கிறேன். மனைவி தான் புருஷன் தான் சொல்லு. சில பேர் புருஷன் வேணாம், பிள்ளைங்க வேணும். சில பேருக்கு பொண்டாட்டி வேணாம், பசங்க வேணும். இதெல்லாம் ராஜ்யம் விரும்பாத காரியங்கள். சின்ன சின்ன விஷயந்தான். அந்த சனப்பொழுதே இவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த மகிமை என்ன பண்ணுகிறது, எடுபட ஆரம்பிக்கிறது. தேவையில்லாத நபர்களிடத்தில் பேச்சு. தேவையான இடத்துல நம்ம பேசணும். என்ன பேசணும்? நம்ம குடும்பத்துக்காக நீங்கள் பேசணும். இது எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்காது, எல்லாம் முடிஞ்சிச்சு, பேசி எல்லாம் நெகோஷியேட் பண்ணி பார்த்தாச்சு, எதுவும் சரிப்பட்டு வரல, விவாகரத்து தோண்டி தான் ஆகலை, வண்டி ஓடிக்கொண்டிருக்கு. இந்த நெட்வமான பகுதியில் எவ்வளோ ஞானமாக நடந்துக்கணும். நான் சொல்கிறது ஒரு ரொம்ப சாதாரணமான காரியம், ஆனால் இதில் அசாதாரணமான விளைவுகளும் வந்துடும். விவாகரத்து வண்டி தான் ஆகலை, அப்போ வண்டி போகுதுன்னா எவ்வளோ நெட்பமாக போயின்னு இருக்கு. அப்போ விவாகரத்து ஆனால் தான் நீ அடங்குவியா? அந்த ஜனங்களுக்கும் சந்தோஷம், கை தட்டி சிரிப்பாங்க. கணவனை பார்த்து சிரிக்கிறாங்க, மனைவி பார்த்து சொல்ல, எங்களெல்லாம் விட்டு போனால் இல்லவா, நான் நல்லா அனுபவிப்பேன். ஒன்றும் கது திறந்து உங்களை வச்சு வர்றது கைங்கரியம் பண்ணி உங்களை வரவேற்று உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாங்க, குத்தி காட்டுவாங்க. எங்களை விட்டு போனால் அல்லவா, எங்களை காட்டிலும் பலத்து போனால் அல்லவா. அது குடியை கெடுக்கிறதுக்குனே ஒரு ஏவாள், ஒரு சர்ப்பம் வந்து ஏதேன் தொட்டில் வர செய்ய தான் செய்யும். இது இயேசு ஒன்றும் பண்ண மாட்டார். ஆண்டவர் ஒன்றுமே பண்ண மாட்டார். ஞானம் கொடுத்தாச்சு, அறிவு கொடுத்தாச்சு, அபிஷேகம் கொடுத்தாச்சு, கிருபை கொடுத்தாச்சு, மகிமை என்னன்னு காமிச்சாச்சு, வார்த்தை என்னன்னு தெரிஞ்சாச்சு. ராஜ்யத்தின் புத்திரர்களுக்கு மன்னிப்பு தயவு செய்து கோய்த்து கொள்ள வேண்டாம் அப்படி பேசுகிறேன். மன்னிப்பு கேட்கறதுக்கு கூட ஒரு தகுதி வேணும். உங்களுக்கு அந்த சத்தியம் தெளிவாக தெரிகிறது. தெரியாதவன் செஞ்சால் அது மன்னிப்பு. ஃபஸ்ட்டு எக்ஸ்கியூஸ் என்ன, தெரியலடா, எனக்கு தெரியாமல் காலை மறிச்சிட்டேன் தம்பி அண்ணன் எது சொல்லி நீங்கள் காலை நேரத்துக்கு இன்பம் ஒருத்த மேலே வைக்கிறீங்கன்னா சிறுமப்படுத்துகிறேன்னு அர்த்தமாக என்ன கொலை முயற்சியாக கூட எடுத்துக்கலாம் இல்லையா? அதுபோல் ராஜ்யத்தின் புத்திரர்கள் உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் இருக்கிறது என்றால், குறையை உண்டு பண்ணுறதுக்குன்னே ஒரு சாத்தான் உள்ள வருது. வேதம் சொல்லிட்டு கணவன் மனைவி விட்டு, அதை தாய் தப்பனை விட்டு மனைவியோட சேர்ந்துருப்பான். எங்கே மனைவியோட சேர்ந்துருக்கான்? திருமணத்துக்கு பிறகு எத்தனை புருஷன்மார்கள் போய் தாய் தகப்பன் வீட்டில் போய் படுத்து கொண்டிருக்கிறாங்க. ஏன் இது சபை தலையிடாது. தலையிட்டால் அடுத்த வாரம் வேறு சபைக்கு போயிடுவோம். ராஜ்யம் சட்டப்படாத இந்த நாட்களோட ஜெபத்தை ராஜ்யம் இதில் தலையிட்டு தான் ஆகும். இது வந்து புருஷன் பண்ணுறது சொல்கிறேன். அதர் சைடு ஆஃப் த காயின் மனைவி. அம்மா வீட்டில் போய் படுத்துக்கிறான்னு சொல்ல முடியாது. முழு நேரம் அம்மா விட்டு சேர்ந்தையோடு இருப்பா. சிம்சோன் மனைவி போல் முடிஞ்சா அவ்வளோதான். பசங்க எல்லாம் ஒலிவு மர கன்றுகள், இதெல்லாம் கற்றுக்கு பயப்படாத செய்கிற ஜீவி அது. நோ குடி, நோ ஸ்மோக்கிங், நோ போதை பொருள், நத்திங். வீடு சுற்றி வசனம் இருக்கும், உள்ளம் சுற்றி உள்ள கள்ளமும் இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இது ஏவாள் பழம் சாப்பிட்டா, இது நிறைய பிரசங்க கேட்டிருப்பீங்க. இது குடும்பத்தோடு சொல்கிறேன். இது ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயம். ஃபோன் வருதுன்னா நீங்கள் பேசுங்க. உங்கள் வீட்டிலேருந்து வருதுன்னா நீங்கள் பேசணும். நீங்கள் இன்னொருத்தனை கோத்து விட்றிய எவ்வளோ பெரிய ஐயோக்கியத்தனது, ஏற்கனவே டேமேஜ். ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிற குடும்பத்தில் இந்த படுப்பாய் வந்து தான் இந்த மாதிரி ஆச்சு. அந்த மவராசி வந்து தான், நான் சொல்கிறேன் மவராசின்னு, அவள் வந்து தான் அந்த சிரிக்கமாக வந்து தான் இது பண்ணிட்டா அதை பண்ணிட்டா. எவ்வளோ இருக்கும் எடுத்து நீயே சொல்லு, பிடிக்கல வரல, அவ்வளோதான். என்ன ஆகிட்ட புது சின்ன விஷயம் தானே, அங்கேயே பேசி தான் ஆஃப் பண்ணணும். அது எடுத்து போய் புருஷங்கிட்ட கொடுத்து இல்லை அது எடுத்து போய் மனைவிட்ட நீ பேசுனா அப்போ என்ன ஆகும்? அவங்க என்ன சொல்லுவாங்க, சம்பவமே தெரியாது என் பிள்ளைக்கு,
என் பிள்ளையோ போடணும், எல்லாம் இந்த பாவையோ பேசி வச்சுட்டான், சொல்லவே இல்லை, சொல்லட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது எவ்வளோ பின்தங்கி இருக்குதுன்றதுக்கு சொல்ல வரேன். இது பயபக்தி கிடையாது. எடுத்து க்ளீனாக சொல்லி அதான் பண்ணி க்ளோஸ் பண்ண எடுத்து க்ளோஸ் பண்ண தவறுனாக்கா உள்ளே வரும்ன்ற. அடுத்த வாரம் வரும். அது தெரிஞ்சுதா தெரியலையான்னு தெரில, சொன்னானா சொல்லியான்னு தெரில, அதுக்காக சொல்லிட்டு போகலான்னு வந்தோம். இப்போ ஒரு திருமணம்னா அடுத்த நிகழ்ச்சி வரும் இல்லையா, விருந்தோ ஏதோ ஒன்று. இப்போ சாவுனா கருமாதி வரும் இல்லையா, சோத்திர கூட்டம் வரும் இல்லையா, ஏதாவது ஒன்று சொன்னாங்களா சொல்ல தெரில. இது மாதிரி நான் சொன்ன சிலரெல்லாம் ஃபோன் அட்டன் பண்ண சொன்னேன். ஆஃபீஸில் இது பல வருஷம் நடந்துச்சு. வரது ஃபோன் கால் எடு, நான் அப்புறம் பேசிக்கிறேன். அது கடைசியில் பெரிய பிரச்சனை கணவன் மணிக்குள்ளே அந்த மனசை போவே வேணும்னு சொல்லிட்டோம். அதாவது என்னென்னா, எடுக்கிற டைமில் எடுத்து பேசிடணும், இல்லைன்னா அது பின்னாடி அது விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும். எல்லா கல்யாணத்துக்கும் பின்னாடியும் இப்படி தான் இருக்கும். தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு மச்சினா இருப்பான், ஒரு மூத்தர் இருப்பாங்க, கணவனோட உடன்பிறப்புகள் இருப்பாங்க. கணவனுடைய பெற்றோர் இல்லாத காலகட்டத்தில் கூட சொல்கிறேன், யாரும் இருக்காத ஒரு குடும்பம் இருந்தால் கூட கணவனோட டைவர்ஷன் எங்கேயாவது இருக்கும். ராஜ்யம் இதெல்லாம் ஏற்றுக்காது, சபை ஏற்றுக்கோன்னா வேறு வழி இல்லை. தசமாகத்தினால அது ரீசார்ஜ் ஆகுது. தசமாகம், காணிக்கை, அட்டண்டன்ஸு, அட்டையரு, அப்புறம் அசட்ஸ். உங்கள் நடை உடை பாவனை சபையில் ஆட்கள் செய்தே கஷ்டம். அடுத்து காணிக்கை செலுத்துகிற வந்துட்டாங்கனாக்கா அவங்கள தேவைன்னு கொடுத்து ஒரு பொக்கிஷமாக பார்க்குற நேரத்தில் இதுக்குள்ளெல்லாம் போக மாட்டாங்க. போனாது, ஆனால் போகணுன்ட்டு வேதம் சொல்லுது. அன்னைக்கு டேட்டில் இது முடிஞ்சிச்சு ஏவாள் கதை. நோ அடல்ட்ரி, நத்திங், ஜஸ்ட் ஒரு ட்விஸ்ட். என்னங்க நீங்கள் வாங்க இது பாருங்க அப்படி சொல்லலாம். அதையாவது கூப்பிட்டு விடணும். இதுவே எல்லாத்தையும் எடுத்து பேசுறது. நான் சொல்கிறது அங்கே பேசிடணும், இங்கே கூப்பிட்டு இருக்கணும். டிபெண்ட்ஸ் அப்பான் சிச்சுவேஷன், சர்க்கம்ஸ்டான்சஸ். ஏதேன் தோட்டமாய் நீங்கள் இருப்பீர்கள். வெட்கமில்லாத ஜீவியம். உங்களுக்கு உணவுக்கு பிரச்சனை இருக்காது, கையின் பிரயாசத்துக்கு பிரச்சனை. ராஜ்யம் பாருங்கள், இல்லை இதெல்லாம் இன்றைக்கி கையின் பாசி எத்தனை வேலை இல்லாத பட்டதாரிகள், எத்தனை வேலை இல்லாத திண்டாட்டம். இன்றைக்கி உணவுக்கு பிரச்சனை. அதாவது உணவு இருந்தால் கூட உணவுக்கு பிரச்சனைனா நேராக உணவுக்கு பிரச்சனை இல்லை. அவன் இந்த பொருட்கள்லாம் சாப்பிட்றாங்க இல்லையா, ஸ்நாக்ஸ் அது இதுன்னு, அதை தேடி அவன் போய் சாப்பிட்றான். ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட்றான், இஷ்டப்பட்டலாம் சாப்பிட்றப்ப நாளைக்கு கடைசியில் சாப்பிட வேண்டியது சாப்பிட்டதை போனால உடல் கோளாறுகள் அதிகமாகி 25 வயசில் ஒரு பையன் டயாலிசிஸ் பண்ணுறாங்க, கிட்னி டயாலிசிஸ். ஐ ஸ்வேர் பிஃபோர் த லார்ட், இஸ் எ ரியல் இன்சிடென்ட். ஜபத்துக்கு வந்தது ஒரு தம்பி, என்னன்னு கேட்டால் கிட்னி டயாலிசிஸ். யாருக்கு? உங்கள் அப்பாக்கா? அண்ணன்? இல்லை ஐயா எனக்கு தான். ஏன்டா 25 வயசு எனக்கு குடிப்பியாடா? இல்லை, ஃபாஸ்ட் ஃபுட்டாக போய் சாப்பிட்டேன், ஜங்க் ஃபுட்டாக சாப்பிட்டேன். ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லாம் நம்மள தான் பண்ணுறோம், அது இல்லைன்னு இல்லை. என்னடா ஃபாஸ்ட் ஃபுட்டுன்ற? இல்லை, ஜங்க் ஃபுட்டாக சாப்பிட்டேன். அது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் தானே. அது ஃபாஸ்ட் விடாத சாப்பிட்டேன். ஏன் அவங்க அப்பா அம்மா கேட்கலையா? இல்லை, கார்டு அவங்க 2 பேர் கார்டு தோரை கிட்ட தான் இருக்கும், பையன்கிட்ட கொடுத்துருவாங்க. இவன் ஆர்டர் பண்ணுறது. கடைத்தெருவில் போய் சாப்பிட்ட காலம்லாம் போய் வீடு தேடி எல்லாம் வருது இல்லையா, ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு வாங்கி சாப்பிட்டு வீட்டில் சோறாக்க மாட்டாங்க, அது பாட்டுக்கு அது இருக்கும். இப்போ தாயும் தகப்பனும் தூக்கி கொண்டு போகிறாங்க குழந்தைய, 25 வயசு குழந்தைய கால் டாக்ஸி வச்சு. டயாலிசிஸ் போகிற வயசாயா இது? ஏன்? மறைந்து வாழ வேண்டிய வாழ்க்கை. அவங்க அம்மா என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, உங்கள் சபையில் எதுனா பொண்ணு இருந்தால் பாருங்கள், கல்யாணம் பண்ணி பார்க்கணும். நான் என்ன வார்த்தை பேசணும்? பையன் சொன்னது அம்மாவுக்கு தெரியாது. அம்மா சொல்கிறாங்க, கல்யாணம் கோலத்தில் பையனை பார்க்கணுமா? இன்னுமா இது ரசிக்கப்படுதுன்னு எடுத்துக்கலாமா? இது என்ன கேட்டகரியில் வைக்கலாம்? சிஸ்டர் டைம் ஆகுது கிளம்புங்கன்ட்டேன். பையன் சொல்லிட்டான் டயாலிசிஸ்ன்னு. அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, உங்கள் சபையில் பொண்ணு இருந்தால் பாருங்கள். பாஸ்ட் பீப்புள் தானே பாஸ்டர் நான். பாருங்கள், படிச்சிருக்கான். அது எங்கே படித்ததுக்கு வந்து புத்தி தான் இல்லாமல் போச்சே. கல்யாணம் பண்ணுறது ஆசைப்படுற தப்பு இல்லை. நோயாளி பையன், அவன் என்னைக்கு என்ன டிக்கெட் வாங்குறான்ற ரேஞ்சில் இருக்குது, டுவர்ட்ஸ் டெத்து. எல்லோரும் பிறந்த ஒரு நாள் சாகணும் இல்லையா, அதனால் அவங்க அப்படி கேட்குறாங்க. எல்லோரும் நல்லா இருக்குன்னா கல்யாணம் கூட ஹார்ட் அட்டாக் சேர்த்துறான், அந்த மாதிரி ப்ராபபிலிட்டி வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, கல்லர்கள் எல்லாம் துரத்துவார் ஆண்டவர். பொண்ணை பெற்றவன் என்ன ஆவான் இந்த விஷயம் தெரிஞ்சா? நம்மளை பற்றி அறிமுகம் தெரியாது. சரி, ஃபஸ்ட் டைம் அதில் அந்த மாதிரி அவங்க பேசிட்டாங்க, புரியுது, ஓகே கிளம்புங்க, எல்லோரையும் போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். கிளம்புங்கன்னு சொல்லிட்டேன். அதிலே புரிஞ்சுக்கிட்டாங்க, அடுத்த வாட்டி வராதுன்னு அர்த்தம். ஹீலிங்க்கு வரலாம், ப்ரேயருக்கு வரலாம், அது வேறு விஷயம்.
இந்த மாதிரி பரிசீலனைக்கெல்லாம் வர்றவே வேண்டாம். ஏற்றத்தினை கர்த்தர் உண்டாக்குவார். சபையில் வரவங்ககிட்ட நான் ஜெபம் தான் பண்ணுறது, அதுலேருந்து எல்லாம் ஓப்பன் ஆகும். அன்றைய தினமே நடக்கும். நீங்கள் ஒழுங்காக இல்லைன்னா அன்றைய தினமே போயிடும். உயர்த்தப்பட்டது உண்மை, உருவாக்கப்பட்டது உண்மை, அந்த மனுஷன் உழைச்சது உண்மை, கர்த்தர் வந்து பார்த்தது உண்மை, அதை பார்த்து உத்தமத்தை பார்த்து ஒரு துணை உண்டாக்குறது உண்மை. சந்தோஷமாக இருந்தால் மனைவி கொடுத்தது, சங்கடத்தோடு இருக்கிறதுக்காக கொடுக்கறது இல்லை. ஆனால் வண்டி கூட கொடுக்குறோம், கத்தி கொடுக்குறோம், வீட்டில் கத்தி இருக்குது, பழம் நறுக்கிறதுக்கு இருக்குது, காய்கறி வெட்டுறதுக்கு இருக்குது. நீங்கள் ஒருத்தர் புருஷமான சொல்ல எடுத்து குத்திக்கிறதுக்காக இருக்குது அந்த கத்தி. எப்படி பயன்படுத்துகிறோன்றதை பொறுத்து இருக்குது. இது எல்லாம் வந்து சாதாரணமான காரியமாக தெரியும். இது என்னங்க சாதாரண விஷயம் இல்லை, அது வலு சர்ப்பம். வித்தியாசம் தெரியணும் உங்களுக்கு சாதாரண ஜீவியத்துக்கும். அதுதான் அந்த வித்தியாசம் தெரியல. வலு சர்ப்பம் தந்துருள்ளதுன்னு ஏவாளுக்கு தெரியாது. சிலதெல்லாம் எத்தனை வருஷம் கல்யாணம் ஆனாலும் மங்குடி மாதிரி இருக்கும், ஒரு சின்ன ஒரு ஞானம் கூட இருக்காது. உண்ணுவதும் கழிவதும் தின்றது கழிகிறது இதே தான் இருக்கும். அதாவது வாய்க்குள்ளே போகிறதுலாம் ஆசனத்து வழியாக வரும். சாப்பிடும் தூங்கும், கேட்டேன்னா வேலைக்கு போகிறோன்னோ சம்பாத்தியம் பண்ணுறனோ அந்த ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளே தான் இருப்பாங்க. ஒரு விழிப்போடு இருக்க மாட்டாங்க. குறிப்பாக தேவன் கொடுத்த ஸ்தானத்தை இழக்கிறதுல மிக அசட்டை கொண்டவர்களாக, ஜாக்கிரதை கொண்டவர்களாக இருப்பாங்க. கொஞ்சம் கூட உணர்வு இருக்காது. கல்யாணமாச்சு, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே எப்படி இருந்தோம், எவ்வளோ லோல் பட்டோம். எல்லாம் இருக்கப்பட்டவனுக்கு ஆகிறது கஷ்டம். எல்லாம் 5 மணி அடுக்க வச்சுருக்கணும், தேடுறது மாப்பிள்ளை கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம். நான் சொல்கிற வழியில் வந்து திருமணம் சொல்கிறேன். அப்படி ஒரு திருமணம் நம்மளுக்கு நடந்துச்சு. திருமணத்தை காத்துக்கொள்ளணுமா நம்ம? வாட் ஸ்டாண்ட் யூ டேக்கன் டு ரீடைன் யுவர் மேரேஜ்? உடச்சிட்டு போகிறது ஈஸி, உடச்சிட்டு போகலாம். எந்த பொருளையும் உடைக்கிறது ரொம்ப ஈஸி. இத்தனை வருஷம் ஆச்சு கட்டடம் கட்டுறதுக்கு. இடிக்க சொன்னால் ஒரு நாள் இடிச்சு போட்டு போவான். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னென்ன டிவைஸ் இருக்குதுன்னு தெரியும். இடித்து தள்ளுறதுக்குன்னு டிவைஸ் இருக்குது, வெஹிக்கிள் இருக்குது, ஜேசிபி இருக்குது. ஒரே நாளில் தான் கூறாட்டுறதுக்கு ஒரு நாள் காஸ்தி வரணும். எவ்வளோ உங்களுக்கு ஒரு கட்டடம் உருவாக்குறதுக்கு. அதே தான் வாழ்க்கை. சபை ரொம்ப மெத்தனை போக்கு. சில பேர்லாம் பெருமையாக சொல்லுவாங்க, எங்கள் அம்மா கூட போய் படுத்துக்கினேன் பாஸ்டர். படுக்கிற வயசோட அது அம்மா கூட சொல்லுங்கள். இல்லை அம்மாங்களுக்காவது கொஞ்சமாவது புத்தி வேணும். போய் வாழ்கிற பையன் பொண்டாட்டி கூட இருக்கு. எங்கெங்கெல்லாம் தவறு நடக்கக்கூடாது அங்கெல்லாம் நடக்கிறது. இது எவ்வளோ வேசித்தனத்துக்குள்ள ஒருத்தரை நடத்துகிறோமா? நேராக வராது வேசித்தனம். கிரியேட்டிங் அண்ட் ஆப்சன்ஸ், லோன்லினஸ் போனோம், தனிமை போனோம், திருமணம் பண்ணுறது. அதுக்கப்புறம் நான் இங்கே படுத்துக்கிறேன், அந்தம்மா கேட்டால் பசங்க கூட படுத்துக்கிறேன். மனசுல தனியாக்கிறியா? அவன் ஃபோன் நோண்டுறானா? ஃபோன் படுத்துக்கிட்டு ஃபோன் பார்க்குறது வந்து செஸ் விளாட்றான், அது விளாட்றான்னா தெரியும் என்ன பண்ணுவான்னு. சிலதெல்லாம் ஃபோனில் எங்கேயோ போயிடும் வாழ்க்கை, எங்கேயோ போயிடும். நீ 500 ரூபா அனுப்பு, நான் நம்மனா நிற்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஆட்கள் ரெடியாக இருக்காங்க. அதுக்கு ஆப்பெல்லாம் நிறைய இருக்குது. சத்தமே வராது, அதான் காதில் எல்லாம் மாட்டின்னு கேட்குதுங்களே. இது எத்தனையுமே 10க்கு 12 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ரூம்குள்ளே இவ்வளோ தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கேயும் போவானா, இப்போ எல்லாமே ஆன்லைனில் வந்துடுச்சு. புரிந்து கொள்ளணும். ஏதேனும் தோட்டமாக இருக்குதா குடும்பம், உங்கள் குடும்ப ஜபம் கூட உங்களை காப்பாற்றாது. எவ்வளோ மண்ட்டு குடும்ப ஜபம் பண்ணால், குடும்ப ஜபத்துக்கு வந்துட்டு அப்புறம் போய் அம்மா கூட படுத்துக்கிறேன், தாத்தா கூட படுத்துக்கிறேன், அப்பா கூட படுத்துக்கிறேன்னு போனால் படுக்க வரைக்கும் இறங்குது ராஜ்யம். போச்சா வாழ்க்கை? மனைவி மட்டும் போல, திருமணம் மட்டும் உடையலை. அந்த உடன்படிக்கையில் ஒரு கிருபை இறங்கும். கைப்பிடித்து கொடுக்குற பொழுது யாருக்கு தெரியாது இது, ஆனால் ஒரு கிருபை இறங்கும். ஒரு ஃபேமிலினா ரெஸ்பெக்டாக வீடு தரானா? வாடகைக்கு போகிறவனுக்கு குடும்பமாக இருந்தால் கொடுக்குறேன்னு சொல்கிறானா? நீங்கள் குடும்பமாக இருக்கிறப்ப எந்த வீட்டுக்கு போனாலும் ஒரு வரவேற்பு இருக்கும். உங்களை சேர்க்குறவன் வழியில் நீ பேச மாட்டான், உள்ளே வாங்க, ஒய்ஃபோடு வந்துருக்குறீங்க, காஃபி சாப்பிட்டு, அந்த மாதிரியாக இருக்கும். தனியாக போகிறப்போ எங்கே வைக்கிறோமோ அங்கே வச்சு அனுப்பிட்டாங்க இல்லையா? திருமணம், அந்த கிருபை தான் திருமணம். கைப்பிடித்து கொடுக்குற பொழுது அந்த திருமணத்தில் அவ்வளோ ஒரு பிரச்சனை இறங்கும். கூரை சபையில் நடந்தாலும் சரி, ஒரு படியாத போதகர் பண்ணி வச்சாலும் சரி, ஒரு படித்த சீமான் போதகர் படிக்க வச்சாலும் சரி, திருமணத்துக்கு அது யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்கிறது. விவாக மஞ்சத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதை தீட்டுப்படுத்தவே கூடாது. அன்றைக்கி மட்டும் இல்லை, அன்னையோட மறந்துடும். அந்த உடன்படிக்கையே மறந்துடும். விவாகம் உடன்படிக்கை மறக்க செஞ்சிடும். ஏன்? அன்றைக்கே போச்சு இதெல்லாம், அன்றைக்கே போயிடும் அதெல்லாம். அடுத்ததாக கேஆர்சி 2 ராஜாக்கள் 5:22-23. இது வந்து நாகமான விஷயம் தெரியும் உங்களுக்கு.
அவன் குஷ்டரோகி, அவன் தான் எலிசாவை பார்த்தான், சுகம் பெற்றான், போயிட்டான், காணிக்கை கொடுத்தான், வேணான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். பின்னாடியே ஓடி போய் இந்த மனுஷன் போய் கொடு, என் எஜமான் அனுப்புகிறாரு, பண விஷயம். சரி, அந்த மனுஷன் சம்பாதிக்க தெரியல, நம்ம பார்த்துக்கலாம். இது திருப்பி இந்த மனுஷன் கிடைக்க மாட்டான். எவ்வளோ காணிக்கை கோடி கோடியாட்ட வந்து காமிச்சாச்சு ஏர் பேக்கில். இப்போ தீர்க்கதரிசி வேணான்னு சொல்லிட்டார். கூட இருக்கிற அசிஸ்டண்ட் ஓடி போய் அது அவர் கேட்டதோ சொல்லி வாங்கினான். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போது வந்த உடனே அவனுக்கும் அவனுடைய குடும்பத்தாருக்கும் இந்த கேஎஸ் வீட்டில் 5:23 பார்த்தா உனக்கும் சந்ததிக்கும் நீங்காத குஷ்டரோகம், நாகமானின் குஷ்டரோகம் வந்து இறங்கும். அவ்வளோதான். கேஎஸ்சி ஊழியம் போச்சு, உடல் சுகம் போச்சு, நன்மை போச்சு, எல்லாம் போச்சு. கடைசியில் சந்ததிக்கும் ஊழியம் செய்கிறபடினால பிதாவாக்கிய தேவங்களை கனம் பண்ணுவான். நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கும் தண்ணீருக்கு இறந்து தெரிவதில்லை. எல்லாம் போய் ஜீரோ ஆகி எல்லாமே எதுவுமே ஆக்டிவேட் ஆகாது. இந்த ராஜ்யத்தின் கோட்பாடுகள் எதுவுமே வந்து நிலுவைக்கு வராது, போய் சேர வேண்டியது தான். அதோட யார் இந்த ஒரு படுபாவியால், மகாபாவியால் எல்லாரையும் படுபாவியாக்கி விட்டு போய்ட்டான். அது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ அந்த பணம் ஃபேமிலி யூஸ் பண்ணுறான் இல்லையா, அவங்களுக்குலாம் தெரியும், அவங்களுக்கும் அந்த சாபம் தொடராமல். அதுதான் அந்த தீர்க்கதரிசிகளோடு பயணம் பண்ணுகிற பொழுது, அது மனைவியாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், இனமாக இருக்கட்டும், ஜனமாக இருக்கட்டும், கொஞ்சம் சபையாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், அவிசுவாசிகளாக இருக்கட்டும், குடும்ப நண்பர்களாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட கொஞ்சம் பார்த்து இடைவெளியோடு இருக்கிறது நல்லது. இந்த மனுஷன் பார்த்து அப்படியே கண்டுபிடிச்சி வெளியரங்கமாயிடும். என்றைக்கோ ஆதாம் அந்த பழைய சாப்பிட்டான், என்றைக்கோ ஏவாலும் ஆதாம் சேர்த்தா, இன்ன வரைக்கும் பிரசங்கம் ஓடுதா, என்றைக்கோ நடந்தது. அதெல்லாம் மறையாது. அந்த ரங்கத்தில் செய்தெல்லாம் வெளியரங்கமாக்கப்பட்டுரும். அறியப்படாத ரகசியம் இல்லை, வெளியாக்கப்படாத மறைப்பொருளும் இல்லை. தெரிந்து கொள்ளணும். அன்றைக்கி ஸ்பாட்டு இதெல்லாம் உடனே அமிச்சாச்சு, சீட்டு கிழிஞ்சிடுச்சு. ஏவால் அன்றைக்கே துரத்தியாச்சு, ஆகார் அன்றைக்கே துரத்தியாச்சு. காலையில் தான் பார்த்தோம், இப்போ ஈவினிங் இதை பார்க்குறோம். ஏவால் அன்றைக்கே துரத்தியாச்சு, கேயாசி அன்றைக்கே துரத்தியாச்சு, துரத்தப்பட்டார்கள். இதெல்லாம் நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ். அடுத்து எலிசா, கேயாசி ஒழுங்காக போயிடுச்சுன்னா, வண்டி ஒழுங்காக, வாழ்க்கை ஜீவியம் ஒழுங்காக இருந்துச்சுன்னா அடுத்த, இல்லைனா அவன் பேர் வந்திருக்காது. எத்தனையோ பேர் இருந்தாங்க, கேஆர்சின்ற பேர் அங்கே ரெக்கார்டாக இருக்கார். எத்தனையோ உடனுள்ளியக்காரன், எத்தனையோ எடுபடி வேலை சேர்த்துக்கு ஆட்கள் இருப்பான். கேஆர்சி அவனுக்கு அவ்வளோ க்ளோசஸ்ட், இமீடியட். இந்த இடம் வந்து உங்களுக்கு கர்த்தர் ஒரு இடத்து ஸ்தானம் கொடுக்குறாருனாக்கா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டுட்டோன்னு அப்படின்னு நினைக்காதீங்க. ஆசீர்வாதமான பாதையில் நடத்துகிற பொழுது ஆபத்துகள் அதிகம். வண்ணாந்தட்டில் கூட தப்பிச்சிடலாம், வறுமையில் தப்பிச்சு சேவிச்சிடலாம், வறுமையில் கூட காணிக்க ஏதோ ஒன்று, ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் கூட கொடுத்துடலாம். ஆனால் வளம் வருகிற பொழுது மனசு சொல்ல யார் கொடுக்குறதுனே தெரில. எல்லாருமே ஃப்ராடாகவே தெரியும். அந்த டைமில் இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, அவன் தென்னவட்டாக இருக்கான். யார் வந்து ஜபம் பண்ணுற ஊழியக்காரங்களே சொல்கிறேன். அதான் 1000 இருக்குது இல்லையா, நம்ம தான் எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா. அதுக்காக எல்லா கேலண்டரும் தொங்குறப்போ ஒரு வீட்டில் கண்டுபிடிச்சிடலாம். எல்லார்கிட்டையும் இருக்குது, ஐக்கியம் இருக்குது. இது தெரிஞ்ச வெட்ட வெளிச்சமான விஷயம் தானே அது. அதாவது இந்த பண விஷயத்தில் அல்லது உங்களுடைய காரியத்தில் கூட அனனியா சஃபீரால் அடுத்தது அன்னைக்கே இது வந்து கொடுக்க வந்த காணிக்கை வானான்னு சொல்லியாச்சு. இங்கே காணிக்கை நிர்பந்திக்கப்படுகிறது. ஃபுல் நோ 10%, 100% பயப்பட வேணாம். அங்கே நடந்தது சொல்கிறேன். ஒன்றன் பின் ஒன்றாக உள்ளே வந்து டப்பு டப்பு டப்புன்னு ஜீவனோடவோ ஆலயத்துக்கு வந்தாங்க. சபையிலே கத்த சேர்க்கிறார், ரசிக்கப்பட்ட சபையில் சேர்க்கிறார். இங்கே வந்து நியாயத்திற்கு நடக்குது. ஒரு மனப்பட்டது என்ன, வீட்டில் பேசிட்டு வருது. முதல்ல அண்ணனி வர்றார், அப்புறம் பின்னாடி செப்பிரால் வருது. அந்த அம்மா வராங்க, 2 பேரும் ஏகமனமாக சொல்கிறாங்க. இப்போ புருஷனை கொண்டு போனவங்க கால்கள் ஒழுந்து பதியுது, அவர்களும் உன்னை கொண்டு போவாங்க. அந்த நேரத்தில் ஸ்பாட் அவுட், அடிக்கலை, எந்த கையாளுதலும் கிடையாது, கை காலை பார்த்தெல்லாம் கிடையாது, தொட்ட கூட இல்லை. வார்த்தை, மரணத்துக்கு ஏதான வார்த்தை பேசுகிறாங்க. இது ஒரு அபிஷேகம். தீர்க்கதரிசின்னு சொன்ன இல்லையா எலிசா, இந்த மனசு அப்போஸ்தல அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரங்களத்தில் கள்ளத்தோடு பயணப்படுகிற பொழுது சில காரியம் வாழ்க்கையில் செத்து போயிடும். செத்ததா போயிடும். சில கர்ப்பங்கள் செத்து இருக்கு. நாங்கள்லாம் ஒன்றா ஒரு காலத்தில் ஒரு வாலிப பருவம் சொல்கிறோம், ஒரு தீர்க்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களோட பயணம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஊழியத்துக்கு வர முன்னாடி அப்போது வாடாப்பாடா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்னொரு பையன், வாலிபர்கள்லாம் ஒரு பையன் பேரை சொல்லி அந்த அம்மா கூப்பிட்றாங்க. அப்போ தான் ஃபோன்ஸ் எல்லாம் வருது, பட்டன் ஃபோனே. சின்ன வெடலை
ஒரு வாட்டி கூப்பிட்டாங்க, 2 வாட்டி கூப்பிட்டாங்க, 3வது கூப்பிட்டாங்க. எல்லாம் பொண்ணு பார்த்துட்டுருக்காங்க எல்லாருக்குமே சேர்த்து. அவங்க பார்க்கல, அவங்க வீட்டில் கல்யாணத்துக்கு முன்னே நடந்துனுக்குது இந்த ஸ்டோரி. பேர் சொல்லி கூப்பிட்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு ரமேஷுன்னு கூப்பிட்றாங்க. ரமேஷ் ஃபோனை நோண்டிட்டு இருக்கிறான், பார்த்துட்டாங்க. டேய் அண்ணா அப்படின்னா அலறி, அம்மா உனக்கு வர பொண்டாட்டி ஃபோனும் கை மாட்டாதான் இருப்போம் போடா அப்படின்ட்டாங்க. எல்லாரும் தாங்க சிரிச்சிட்டோம். சப்ஜெக்ட் தெரியாத ஃபெலோஸ் வெடலை சுத்து பிரா ஏடா இது இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாங்கன்னு. 15 வருஷம் கழிச்சு என்னை வழியில் பார்த்துட்டு, டே எனக்கு அந்த அம்மா சொன்னாங்க தெரியுமா, ஞாபகம் இருக்கா, நம்ம எல்லாம் சிரிச்சோமே. ஆமாம், ஃபோன் அவன் கைமா இருப்போம் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி போயிட்டாடா என்னை விட்டு. பாஸ்டர் பொண்டாட்டி இது. பொண்டாட்டி போயிட்டா. என்ன சொன்னாங்கல்ல ஃபோனும் கைமா இருப்பான்னு. அம்மா வீட்டுக்கு ஃபோனுன்னு. நீ ஏன் ஃபோன் பேசுகிற, நீ அங்கேயே போயிடுன்னு சொல்லிட்டேன் கோவத்தில். கிளம்பி போயிட்டா, வரவே இல்லை. ஆனால் அவங்க அந்த மாதிரி ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கன்னொன்னே நம்மலாம் கொஞ்சம் இடைவெளி வச்சுன்னு எஸ்கேப் ஆகிட்டாங்க. இருந்து பயம் தானே, வாயில் தொலைக்கூடாதுன்னு வாங்க இல்லையா, பெரியவங்க வாயில். அந்த மாதிரி இது அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுடைய கண்ணில் மாற்றுறது நமக்கு ஆசீர்வாதம், அவங்களோட தொடர்பு கிடையாது, ஆசீர்வாதம். ஆனால் அல்லது எங்களெல்லாம் அந்த காலத்தில் வளர்த்த விதம் ஆவிக்குரிய வளர்ப்பு எப்படின்னா, என்னப்பா சாப்பிட்டீங்களான்னா அவ்வளோதான் இருக்கும், பேச்சு அதுக்கு மேலெலாம் இருக்காது. போகிற வரைக்கும் நிசப்தமாக இருக்கும். காரோ பைக்கோ சைக்கிளோ எல்லாத்தையும் தொடச்சி கிடிச்செல்லாம் கொடுத்து, ஸ்டாண்டே எடுத்து நான் கொடுத்துருக்கேன், ஸ்டாண்டெல்லாம் எடுத்து ஹேண்டில் பேர் கையில் கொடுத்து அவர் ஏறி உட்கார வரைக்கும் கூட இருப்போம். சிஎம் கான்வாய் மாதிரி இருக்கும் சைக்கிளில் போகிறதுக்கே. யார் நான் சொல்கிறது பாஸ்டர். சந்தமான திருமணம் தான் புஃப்னு ஒரு பெருமூச்சு விடுவோம் எல்லாம். இதுலேருந்து ஆரம்பிக்குது. பிரசங்கம் கிடையாது, ஊழியெல்லாம் பிரசங்கம்லாம் கிடையாது. இதுதான் ஸ்லிப்பர்லாம் தொடச்சி கொடுத்து ஏறுங்க, நீங்கள் போகலாம், சைக்கிள் காத்தச்சியா ஆச்சு, தொடச்சேன், தூசியெல்லாம் இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது ஒரு சாதாரணமாக எல்லோரும் செய்யக்கூடாது. இன்னொருத்தன் கக்கூசு கழுவுறதுக்கு அக்கா கழுவுறதுக்கெலாம் ஆளுங்க இருக்காங்க. உடல்நல சரிஞ்ச ஊழியர்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க. அதுக்குன்னே சிலர் அந்த கிருபை, அது ஒரு அபிஷேகம், அது ஒரு இன்றைக்கி எல்லாம் அதெல்லாம் பயங்கரமாக பிரகாசிக்கிற நட்சத்திரமாக இருக்குது. ஒரு ஸ்டேஜ் அது. கேஆசிக்கு ஒரு தருணம் கர்த்தர் கொடுத்தார். நீ எதுவும் இல்லை, எலிசாக்கு எதுவும் பண்ண வேணாம். எலிசா ரிச்சஸ்ட் ப்ராஃபிட் நம்மள மாதிரி. சொல்லுங்கள் ஆமேன். நல்ல ஆடம்பரமான ஒரு ராஜாக்களோட போகிறப்போ உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்பார். அவர் போய் டீல் பண்ணுற அந்த விசுவாசிங்க சொன்னாங்க, நாங்கள் நல்லா இருக்கோம், எங்களுக்கு எதுவும் வேணாம். இவர் இப்படி கேட்க, அவங்க அப்படி சொல்ல, ராஜா பார்க்கறது என்ன வேணாலும் எடுத்துன்னு போன்றது, எனக்கு வேணாம். இந்த மாதிரி ஒரு மினிஸ்ட்ரி அது. இது எப்படி போயின்னுக்குது, ஆடம்பரமாகவும் இருக்குது, பணம் கொட்டுது, அது பற்றி சிந்தை இல்லை. இது பன்னடை மாதிரி போய் அவங்ககிட்ட போய் பிச்சு எடுத்தது, அவ்வளோதான், அதோடு முடிச்சு கதை. சீட்டு கிழிச்சாச்சு, அன்னைக்கு போனது தான். அப்புறம் அந்த அம்மா வரும் போன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் வாழ்க்கையில் அந்த சாபமானது நிலுவையில் வந்துச்சுன்னு சொல்லியாச்சு. அதாவது எங்களுக்கெல்லாம் உணர்த்த விட்டோம், எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு மேட்ரு. எனக்கு லேட்டாக தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி ஆச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த நபர் இல்லை உலகத்தில். சொன்னாங்களே அந்த மாமி, அவங்க இல்லை, அந்த அம்மா இல்லை. நீ நினச்சாலும் பக்குன்னு இருக்கும். சம்மந்தமே இல்லாத காலம் அது. ஃபோனு அவ்வளோ நாலேஜ் இல்லாத காலம். முன்னாடி ஃபோனோட தான் இருப்பா போடா அப்படின்ட்டாங்க, அவ்வளோதான். இன்றைக்கி வரைக்கும் அது நடந்துன்னு இருக்கு. வாயின் வார்த்தைகள் மட்டும் இல்லை, எல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களும் பயணப்படுகிற பொழுது அவங்க மனசு குளிர நடந்துக்கணும். கொடுக்கறதெல்லாம் நான் சொல்ல, நாட் ஆன் மணி பேசிஸ். இங்கே கேஆசி, அங்கே அனனியா சபீரால், இவங்க எல்லாம் அன்றைக்கே முடிச்சு. பேதுரு 26, மத்தேயு 26:74 அவர் அரியேன் சபிக்கவும் சத்தியமும் தொடங்கினான். அன்னைக்கு ஒரு நாளே அவன் சந்தோஷம் போச்சு. ஏசுவோடு இருந்தால் ஒரு சந்தோஷம், ஏசுவை பார்த்தா ஒரு சந்தோஷம். ஏசு கிறிஸ்துக்கிட்ட வந்தால் அவனுக்கு தலைகால் புரியாது. ரபி இதை செய்யுங்க அது செய்யுங்க, ஒரு மாதிரி எமோஷனல் ஃபெலோ. இந்த ஹவுஸ் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது நான் அனுபவிச்சிருக்கேன். இதை சாப்பிடுங்க அது சாப்பிடுங்க. இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து குதிப்பாங்க, செகண்ட் ஃப்ளோர்லேருந்து போவாங்க, ஓடுவாங்க, ஓடியாருவாங்க. பாஸ்டர் வந்துட்டாரு, பிரதர் வந்துட்டாரு, ஒரு மாதிரி தடப்படலாம் உணர்ச்சிவசப்பட்டிருப்பாங்க. அந்த மாதிரி பேதுரு ஏசு கிறிஸ்து வந்துட்டாருன்னா தையா தக்கான்னு குதிப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா. என்னடா ஆடுற, என்ன வந்துச்சு ஆடுற, ஏசு கூட இருந்தால் அப்படி ஒரு சந்தோஷம் வந்துச்சு.
இயேசுக்கு என்ன சொல்லணும், இயேசுக்கு ஒரு தட்டுப்பாடு. பேதுருவை கூப்பிடுறார், கடலுக்கு போய் மீனை பூடி ஒரு வாயில் வெள்ளி காசு இருக்கும், உனக்கு எனக்கு சேர்த்து வரி கட்டு. இது வரி கட்டின பழம் கிடையாது நம்மளுக்கு. சரி, அவன் வந்து கேட்குறான் இயேசு கிறிஸ்துவர், வரி கட்டணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. போனால் முடித்தான், வந்தான், கட்டிட்டான். அதுதான் அவன் ஆவிக்குரிய ரீதியில் அவன் விசுவாசத்தில் எப்படி வளர்க்கணுமோ அப்படியெல்லாம் வளர்க்குறார் ஆண்டவர். எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. அவர் கூப்பிட்டுன்னு சொல்கிறார், நீ என்னை மறுதளிச்சிருவேன். அப்படி எப்படி நான் நித்திய வசனங்கள் உம்மிடத்தில் தானே இருக்குது, நான் எங்கே போவேன்? அப்பயாவது நான் நினச்சேன் அந்த இடத்துல நம்ப இருந்தால் என்ன பண்ணணும்னு யோசிச்சு பார்ப்பேன். ஆமாம் ஆண்டவரே, மறுதளிச்சிருவேன், கட்டாயம் மறுதளிச்சிருவேன். அன்றைக்கி இல்லை, இன்னைக்கு கூட இன்னும் 5 நிமிஷம் கூட மறுதளிச்சிடலாம், எனக்கு கிருபை கொடுங்கன்னு கேட்டு காலில் விழுந்துருக்கலாம். இவர் பெரிய குழாப்புட்டு மாதிரி பேசினார், நெஞ்சை நிமித்திக்கிட்டு. அதெல்லாம் அது பெரிய லெவலில் டீல் பண்ணுறது. ஸ்கிரிப்சுரல் ட்ரூத்தில் நீங்கள் அது யார்கிட்ட பேசலாம்? யோவான்கிட்ட பேசலாம், அந்திரியாகிட்ட பேசலாம், மத்தேயிட்ட பேசலாம், லூக்காகிட்ட. நம்ம ஆட்கள் 12 பேர் 0 வாட்ஸ் கிட்ட பேசிக்கலாம். நான் தான் பெரியவன், நீ தான். ஏசுக்கிட்ட போய் வசனமே உங்ககிட்ட தான் இருக்குது, நான் எப்படி உங்களை விட்டு போவேன்? கடைசியில் ஒரு சின்ன பெண் கிட்ட, ஏய் நீர் அவளோட தான் இருந்தீர், கலிலேயன் ஆயிற்று, உன் பேச்சு அவர் மாதிரி தானே இருக்குது, ஸ்லாங்கு. பயம் வந்துடுச்சு வேறு, லீகல் இஷ்யூ வரப்போ. ஆனால் அரண்மனை வரைக்கும் போனால் மற்றெல்லாம் ஓடிட்டான். எமோஷ்னல். வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு இடத்துக்கு போவோம் ஆராதனைக்கு. அதாவது ஆராதனை இல்லை, புனித தலமாக வச்சுருக்கு. அது இஸ்ரேல் போகிறதும் சரி, அது அந்தோனியார் வேளாங்கண்ணி போகிறதும் சரி, அந்த மாதிரி அவங்கவுங்க பக்திக்கு ஏற்ற மாதிரி. அந்த ஒரு நாள் அவன் உடலை பார்த்தீங்கன்னாக்கா பாவமாக இருக்கும். வராத ரத்தம்லாம் வரும், முட்டிலே நடப்பாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. அவங்க மதம் 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 பிடிச்சிச்சு அவங்க பக்தி. அது நம்ம எதுவும் குறை சொல்கிறதுக்கலாம், அது அவங்க ஸ்டைல். அது எல்லாம் முடிச்சுட்டு அந்த அந்த டேஸ் முடிஞ்சோடனே, அந்த பில்கிரிமேஜ் டேஸ் முடிஞ்சோடனே பழைய மனுஷனாக ஆகிறான். அங்கே தான் எனக்கு பிரச்சனை. நமக்கு வாழ்க்கை நாள் முழுவதும் புது மனுஷனாக இருக்கணும். ராஜ்யம் அதான் விரும்புது. இல்லை, அந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, அந்த ஒரு பாரம்பரியத்தில் இருப்பாங்க. ஈஸ்டருக்கு கவுச்சு சாப்பிட மாட்டாங்க, ஈஸ்டர் வரைக்கும். ஆனால் கிறிஸ்மஸுக்கு கவுச்சு சாப்பிடாமல் இருக்கவே முடியாது. எல்லாம் நம்மளே போட்டுக்கிற இதுதான். சரி, எதை கவுச்சு சாப்பிட்லாம், சரி, ஃபேட் ஷேரில் அதுக்கு சந்தோஷம். கிறிஸ்மஸ் ஹாலிடே கிடைக்கிது, நம்ம தான் சேர்ந்து ஆராதிக்கிறது சந்தோஷம். ஆனால் எதுவுமே வேதத்தில் இல்லை. வேதத்தில் எது இல்லையோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது ஒரு மார்க்கம் போய்கொண்டிருக்கிறது. பெருந்திரளாக கூட போகலாம், போய்கொண்டிருக்கிறது. ஆனால் ராஜ்யம் அதெல்லாம் எடுக்காது, அதெல்லாம் அது செவி சாய்க்காது ராஜ்யம். இப்போ இந்த மாதிரி குரூப்பில் இது தனியாக தெரியணும். தனியாக தெரிகிறவங்கள தான் இப்படி தனியாக அலங்கரித்து கர்த்தர் வைக்கிறார். கேயாசி, ஏவாள், அனனியா சஃபிரால், இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு தருணம் கொடுத்து தான் கர்த்தர் இங்கே வச்சுருந்தார். பனிஷ் பண்ணுறதுக்காகலாம், தண்டிக்கிறதுக்காகலாம் அவங்கள உள்ளே கொண்டு வரல, ஆசீர்வதித்து தான் கொண்டே வந்தது. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அனனியா சஃபிரால், அந்த சபைக்குள்ளே வர வேண்டிய அவசியமே கிடையாது. எவ்வளோ செல்வந்தங்கள் இருக்கிறாங்க. இவனை விட பெரியவங்களும் இருந்திருக்கலாம், இவனோட மகா பெரியவங்களும் இருந்திருக்கலாம், இவனோட சின்னவங்களும் இருந்திருக்கலாம். திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இருந்துச்சு. அதாவது அந்த ஃபேமிலிக்குள்ளே வராங்க, காட்ஸ் ஃபேமிலிக்குள்ளே வராங்க. கேயாசியும் சொல்கிறேன், ஏவாளும் சொல்கிறேன், இந்த அனனியா சஃபிராலும் சொல்கிறேன், பேதுருவும் சொல்கிறேன். மதவாதியாக, அதாவது அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்பு வர இதுதான் மதவாதியாக இருக்குது பேதுரு. இயேசு கட்சி, எங்கே யார் உங்கள் தலைவர்? இயேசு கட்சி, எங்கள் தலைவர் இயேசுன்னுவான். அவர் மனுஷகுமாரனாக தான் பார்த்தான், தேவகுமாரனாக பார்க்குற பொழுது அந்த மனுஷன் அப்படியே முற்றிலும் மாறிட்டான். இந்த பேதுரு தான் சீமோனை திட்டினது, உன் பணமும் இன்னும் நாசமாக போகக்கூடாது, நீ அவ்வளோதான், நீ மாட்டின, நீ மகனை, உன் ஜபமும் கேட்காது, தேவ தயவந்தான் குணப்படு, பணத்தை வச்சு அபிஷேகத்தை வேலை பேசுறியான்னு சொன்னது இந்த பேதுரு தான். மறுதளித்த பேதுரு தான் அங்கே பெரிய மகராசனாக எழுந்துச்சு. எது செய்யுது? அபிஷேகம். அன்றைக்கே எல்லாம் முடிஞ்சிச்சு, அந்த நாளே நடக்குது. இது கெட்டதெல்லாம் அந்த நாளே நடக்குது. ஆனால் தேவன் சொன்னது ஒன்றும் நடக்கலை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே, வாய் வார்த்தை, வாய் சும்மா இல்லை. உங்களுக்கு அன்றைக்கே உங்களுக்கு பலன் வந்துடும், அந்த மணி நேரத்துக்கே பலன் வந்துடும். இனியெல்லாம் நீங்கள் ஜபங்கள்லாம் தாமதிக்காது, உடனுக்குடன் நிலுவையில் வரும் பாருங்கள். அகால மரணங்கள் சபையில் நடக்கும், அகால மரணங்கள் விசுவாசி வீடுகள் நடக்கும், அகால மரணம். நான் பார்த்தேன், இப்போ பார்த்தேன், அப்போ பார்த்தேன். ஆமாம், ராஜ்யன்றது இருபுறம் கருக்குள்ளப்பட்டு நம்ம அப்படியே குளிர் காய முடியாது, அப்படியே சுற்றின்னு வர முடியாது. அல்லேலூயா, சோத்திரம், ஓசன்னா, அப்படியே அதையெல்லாம் செய்யலாம். ஆனால் வாழ்க்கையில் அதுக்கேற்ற வல்லமை இருக்கணும்.
செய்கை இருக்கணும். அடுத்தது ஒரு பெரிய மனுஷன் தானியேல் 4:30 இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமையின் பிரதாபத்துக்கு என்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். 31வது சொன்ன இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக்கி ராஜாவின் நேபுகாத்நேசர் ராஜபாரம் உன்னிட்டு நீங்கிற்று, மனுஷனிட்டு தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மாடுகளை போய் புள்ளை மேய்வாய். இப்படி உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள மட்டும் 7 காலங்கள் உண்மையில் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என விளம்பினது. அந்த நேரமே இதெல்லாம் நடந்துச்சு. அந்த நேரமே உருக்கொலைஞ்சிட்டான் அந்த மனுஷன். சக்கரவர்த்தி, ராஜா கூட கிடையாது, ராஜான்னு சொல்லப்படுகிறது சக்கரவர்த்தி, எம்பரர், நாட் ஆர்டினரி கிங். பெரிய டைனாஸ்டி, பெரிய ராஜ்யபாரம், வாயின் வார்த்தைகள், அந்த வேலையே அந்த மணி வேலையில் இது நடக்கிறது. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் பொழுதே நடந்துடுச்சு. ஒரு சத்தம் வருகிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையிலே நான் காதார இப்போ கேட்டிருக்கேன், கண்ணார பார்த்துருக்கேன். அடி தொண்டையிலேருந்து கத்துவாங்க. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், வீட்டில் ஒரு மாதிரி அவங்க ஃபெரோஷியஸ் ஆகிடுவாங்க. சின்ன விஷயம் அவ்வளோதான், டப்புன்னு உயிர் போயிடும். வெளியே எமரேஜ் ஆகிடுச்சு ஒருத்தங்களுக்கு. கூப்பிட்டு போனால் டாக்டர் சொல்லிட்டா அது இங்கே தேராது, வேணா அப்போலோ கூப்பிட்டு போ. ஜிஹெச்சுக்கு போனால் அப்போலோவுக்கு காசு இருக்குமா எல்லாராலையும், போனாலும் பிழைக்காது. யாராவது வீட்டுக்கு சடலத்தோடு வந்தாங்க, போகிற பொழுது உடலோடு போனாங்க, திரும்பி வரும் சடலத்தோடு. இது மாதிரி இன்ஸ்டன்ட் டெத் இன்றைக்கி நடந்துன்னு இருக்கு. வாயின் வார்த்தை இருக்கிற பொழுதே. ஆமாம், ஒரு அம்மாலாம் நான் பார்த்து ரொம்ப இதே ஊரில் நினச்சி, நாங்கள் வீட்டில் வாடகைக்கு இருந்தோம், வீடு இந்த இது கட்டுறப்போ ஓன்னு கத்தும். அந்த மனுஷனு ஒரு கடுகளவு கூட மரியாதை இல்லாத பேச ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் ரோடு வரைக்கும் கேட்டுடுச்சு. நாங்களாம் நினச்சா அந்த மனுஷன் மாய்ச்சிக்குவான் போல இருக்கு. யாரும் போய் தடுக்கவும் முடியல. கிட்ட போனால் நம்மளையும் திட்டோம். நம்மளை திட்டா நம்ம கைக்கு நீட்டுற போகிறோம், நம்மளுக்கு பயம். ஏன் ஃபேக்ட் சொல்கிறேன். அந்த பேச்சு. அந்த மனுஷன் வீட்டை கட்டினான், பிள்ளைய படிக்க வச்சான், எல்லா செலவும் அந்த மனுஷன் பண்ணுறான். சும்மா இல்லத்தரிசியாக சுற்றின்னு வருது. அதுக்கு அவ்வளோ பேச்சு. ஏதோ குடும்ப தகராறு பேசிச்சு அந்த அம்மா. எக்ஸ்ட்ரீம் டாக். போயா அவனை இவனை அந்த அவனை அவ்வளோதான். எல்லாரும் சந்திச்சிருச்சு. மறுநாள் அந்த மனுஷன் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அவன் நித்திரை செஞ்சுட்டான். அவ்வளோதான், செத்து போயிட்டான் அந்த மனுஷன். புருஷன் இறந்தாச்சு. வாழ்நாள் முழுவதும் தனிமை வாட்டுகிறது. இருந்த ஒரு பையன் ஓடி போயிட்டான் அமெரிக்காவுக்கு பொண்டாட்டியோட. பொண்டாட்டி சொல்லிட்டா இங்கே வந்தால் செருப்பால் அடிப்பேன்ட்டு. இந்த வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிட்டா போகிறது இல்லை. இங்கே ஏர்போர்ட்லேயே கருத்து கூச்சல் போட்டு அனுப்பிச்சி விட்டா, இங்கே வராத, என் பிள்ளைகள் இல்லைன்னா என் பிள்ளைகிட்ட பேசிக்கும், உன் அம்மாகிட்ட பேச நீ பேசிக்கும். அமெரிக்கா நான் பெஸ்ட்டாக பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட அப்படின்னா பையன் ஆட்டோமேட்டிக்காக சூட்டிக்கு நான் வாழ, அம்மாகிட்டையும் பேசுறதில்லை. தனிமையை வாட்டுது. அந்த பெரிய வீட்டில் வாழ்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது ரொம்ப நரக வேதனையாக இருக்குது. என்னை பார்த்தப்போ சொன்னாங்க, நரக வேதனையாக இருக்குது, தனிமையாக வாட்டுது. கல்யாணமாக பண்ணிக்க முடியும். நான் பண்ண கல்யாணத்தை வச்சுக்கினேன். ஆல்மோஸ்ட் அது நம்ம இப்போ டிவோர்ஸ் கேஸ் தானே. அது வாழ்ந்தால் அந்த மனுஷன் வாழ்ந்துருப்பானா? மானந்தகம் அவ்வளோதான். அவங்க ஒரு க்ஷணப்பொழுது தான். நான் நினச்சேன் இது கத்தி இது போயிடும். நான் நினச்சேன் இந்த மாதிரி கத்தி கத்தி செத்தது நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி இவ்வளோ அநியாயமாக பேசுத, இது செத்துரும் போது நினச்சா அந்த மனசு போயிட்டான். சில பேரெல்லாம் நம்ம நேராலாம் இந்த வார்த்தை டைரெக்டாக வராது. எங்கே அடித்தா வலிக்குன்னு தெரியும். கர்த்தருக்கு தெரியும் யார் எங்கே வைக்கணும், எங்கே தட்டினா தூக்குவா, யார் என்ன பண்ணால் வலிக்கு தண்டனை கிடைக்கும், வார்த்தை கிடைக்கும்னு தெரியும். புருஷனே எடுத்துட்டாரு. பணத்துக்காக சொல்ல கஷ்டப்படுத்துன்னு எல்லாம் இருக்குது, இருக்கப்பட்ட வீட்டில் சொல்கிறேன். அதான் இதெல்லாம் உருவாக்கத்துக்கெல்லாம் நீங்கள் கூட வந்திருக்கலாம். உங்களை ஒரு ஆசீர்வாதம் ஒரு லெவலுக்கு வர வரைக்கும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சு கொண்டே வரலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும், நீங்கள் பார்த்து நடந்துக்கணும். இல்லைன்னா அவ்வளோதான். அது யார் ஜபமும் இங்கே கேட்கவே கேட்காது. கோச்சிக்கொள்ள இங்கே அது எந்த இடத்துக்கு போனாலும் யார் ஜபமும் கேட்காது. எதுக்கு அப்போ ஜபம் பண்ணணும்னா என்னோடய கோளாறுகள்லாம் சரியாகணும். அதுக்கு ஜபம் பண்ணால் கேட்கும். நான் பக்கத்தில் இருக்கிற சரியில்லை தான் நான் ஜபம் பண்ணுறேன். ஐயோ என் புருஷன் ஜபம் பண்ணுறேன், பொல்லாதவ என் பொண்டாட்டின்னு ஜபம் பண்ணுறேன். இந்தியாவை ரட்சி ஆண்டவரே, இந்தியாவை தாறு ஆண்டவரே, மாமியார் சாவன ஆண்டவரேன்னா சரிப்பட்டு வராது. நியாய தீர்ப்பு அப்படியே இப்போ நம்ம அப்படியே விட்டுறணும். என்ன கேட்டால் அநீதியே போதா, என்னுடைய சஜஷன் கவுன்சிலிங் எல்லாமே தான். ஒரு எக்ஸ்ட்ரீமாக போதா, எல்லாம் மீறி போயிட்டானா பொண்டாட்டியோ சரி புருஷனும் சரி 2 பேர்ட்டையும் கூப்பிட்டு சொல்லத்தான் விட்டுறே.
என்னது இந்த மனுஷனை விட்டுரு சொல்ல, இந்த மேட்ரு இந்த விஷயத்தை இங்கேயே விட்ருங்க, ஜப ஆலயத்திலே விட்ருங்க. நியாய தீர்ப்பு வரும். எப்போ வரும்னு எனக்கு கேட்காதீங்க. நீதி செய்கிறது கர்த்தர், நீதி செய்வார். ரொம்ப நாள் இந்த ப்ராப்ளம்ல இருக்க மாட்டீங்க. 2 பேராக இந்த மாதிரி வந்து ஒரே கூச்சல் போடுவாங்க. இங்கே என்கிட்ட இல்லை, அவங்க பிரச்சனையை சொல்கிறப்ப சத்தம் அதிகமாக, நீ செஞ்சு கரெக்டாக, நான் செஞ்சு கரெக்டாக, நான் செஞ்சு கரெக்டாக. இதில் மங்குடி மாதிரி இருக்கிறது ஓம குசும்பு மாதிரி பண்ணுறது புருஷனும் இருக்கிறான், பொண்டாட்டியும் இருக்குது. 2 பேருமே அந்த மாதிரி இருந்துருக்குறாங்க. 2 பேர்கிட்டையும் கூப்பிட்டு சொல்லுவேன், உண்மையே தெரியும் உங்களுக்கு, யார் மேலே கள்ளம் இருக்குதுன்னு தெரியும். ஒன்று கத்தும், நல்லா கத்தும், அந்த கத்தை விட்ற அளவுக்கு ஆகிடும். ஒன்றும் சாஃப்டாக இருக்கும். கத்துறவங்க ரொம்ப கெட்டவங்கள தெரியுவாங்க இல்லையா, அதனால் இன்னொருத்தவங்க அவ்வளோ சூதாக இருப்பாங்க, கம்மனாக இருப்பாங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் பேசுறது. இது சில பாஸ்டர் சொல்கிறாங்க, இதுங்களுக்கெல்லாம் வந்து பேய் பிடிச்சிக்கணும் ஒருத்தர் சொன்னாருன்னு. அந்த வந்த பாஸ்டையும் சேர்த்து அடிச்சுட்டுக்குது அந்த அம்மா. நான் சொன்னேன்ல பேய் பிடிச்சிக்கிறேன், அது அந்த பொம்பளைக்கிட்ட அடி வாங்கிட்டேன்னு எப்படி அந்த மனசு சொல்லுவான். அதனால் அவரு நான் சொல்லிட்டாரு, உண்மையிலே இது பேய் தான் பிடிச்சிருக்குது, நான் உபவாசம் பண்ணிட்டு வரேன்ட்டு போனோன்னா அவன் திரும்பி வரல. அந்த மாதிரி நேராக எங்கேயோ நெட்டில் பார்த்தேன், கூகுளில் பார்த்தேன்னு சொல்லிட்டு இங்கே கேள்விப்பட்டு, யூடியூப் தான் போதும் இல்லையா நம்ம ப்ரோக்ராம்ஸ் எல்லாம், அது கேட்டு வந்தோன்னு சொன்னேன். ஆனால் ஒரு வார்த்தை சொன்னேன், கத்துறதுனால நீ குற்றவாளி இல்லை, மௌனமாக இருக்கிறனால நீ நீதிமான் கிடையாது. இந்த 4 தூணுக்கு நடுவில் வச்சு சொல்கிறேன். இந்த ஆலயத்தில் இங்கே நடந்துச்சுது. ஆனால் நிரந்தரமான ஒரு விடுதலை வரும். யார் இருக்கணும்னு அவங்க இருந்துட்டு போட்டோம். டிவோர்ஸ்லாம் போகாதீங்க. ஒரு 3 மாதம் கூட ஆகலை, அந்த அம்மா கத்துன அம்மா வந்துச்சு. எங்கே அவர் வரலையான்னு கேட்டேன். நித்திரை அடிச்சிட்டாரு. ஐயா, நீங்கள் சொன்னது ஞாபகம் வந்துச்சு, நீதி செய்கிற தேவன் ஜீவனோடு இருக்கிறார், நீங்கள் உங்கள் பக்கம் தரப்பு நியாயம் சொல்கிறீங்க. இதில் எவ்வளோ வல்கராக சொல்ல முடியுமோ, அந்த அம்மா வேசித்தனம் பண்ணான்னு தான் சொல்லியே தவிர மற்ற எல்லா விஷயமும் சொல்லி அந்த பொம்பளை பேய் பிடிச்சிருந்த அளவுக்கு சித்தரிச்சாச்சு. ஏன்னா ஒரு பெரிய சம்பாதிக்காரர், சபை இவருக்கு செவி சாய்க்கும், சங்கம் இவருக்கு செவி சாய்க்கும், ஊழியக்காரர்கள் இவருக்கு பக்கத்தில் நிற்பாங்க. எது கேட்டாலும் 10,000 கொடுத்தோன்னா முடிஞ்சிடும். எடுத்தோன்னே 10,000 கொடுத்து பேசுவார். இங்கே வந்தோன்னே காணிக்கையும் இல்லை, ஒன்றும் இல்லை, அதெல்லாம் இங்கே என்கரேஜ் பண்ண மாட்டோன்னு தெரியும். அதனால் மௌனமாயிட்டார். ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணுறார். இந்த சபை மட்டும் கூரையாக இருந்தால் 10,000 கொடுத்துருப்பாரு, அவர் ஜெயிச்சு போயிருப்பாருன்னு அவருக்கு ஒரு நினைப்பு. அவர் இந்த பிரம்மாண்டம் எதிர்பார்க்கல. சொல்லி அமிச்சேன், ஆளே இல்லை. இல்லை, நான் பெருமைக்கெலாம் சொல்ல, இது வந்து குடும்பத்தில் நடக்குது. அதனால் இந்த டிவோர்ஸ் எல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. மனுஷன் கொடுக்குற தீர்ப்பெல்லாம் பத்தாது. கர்த்தரோட ஜனங்கள், கர்த்தர்கிட்ட நம்ம முறையிடணும் கூட அவசியம் இல்லை, தேவனே பார்ப்பார். நிறைய விஷயம் நான் இந்த 26 வருஷம் ஊழியத்தில் நான் பார்த்தது, எதெல்லாம் கட்டுக்கடங்கு கிடறையாக இருக்கோ விட்டுருன்னு சொல்லிட்டுவேன் நான். சில பெண்கள் அபாஷம் பண்ணி தான் தீர்வேணும். பண்ணு, விளைவுகள் நீ தான் சந்திக்கணும். பண்ணாதுன்னு நான் சொல்கிற பாஸ்டர் இல்லை, நீ பண்ண தெரியும் உனக்கு பண்ணக்கூடாதுன்னு. பண்ணுறேன்னா நான் என்ன பண்ண முடியும்? கணவன் மணி சண்டை, குழந்தை ஊனம், கண்ணு தெரில, ஹார்ட் பீட் இல்லை, அது இல்லை அபாஷன்னு. இவன் கருவை நான் சுமக்கூடாது, ஆக்சிடெண்ட்டில் போணுச்சு. இதில் சொல்ல சொல்ல ஒன்று, பண்ணாத பண்ணு, இப்படி போயின்னுச்சு. நான் பண்ண போகிறேன், பண்ணு இனி வரைக்கும் மலடியாக இருக்குது. நீங்கள் அழுவுது, பொருளுது, யாரையும் துணை இல்லைல்ல. இன்றைக்கி இருந்தால் பையன் 28 வயசு இருப்பான் பையன். இன்றைக்கி பிள்ளைன்னு ஒன்று அன்றைக்கி அபார்ஷன் பண்ணிருந்தா அந்த சிசு இன்றைக்கி 28 வயசு ஆயிரும். மன்னிக்க 24 வயசு ஆயிரும். அதோட குழந்தைன்ற ஆசீர்வாதமே இல்லாத போச்சு. ஒரு வாட்டி பண்ணேன், நிறைய பேர் பண்ணாங்க, பிறந்ததுலாம் சொன்னாங்க. ஆனால் ஒரு வாட்டி சொன்னேன் நான், அது மாதிரி பண்ணால் குழந்தை பிறகாத போயிட போகுது சிஸ்டர். அவங்க பண்ணாங்க எல்லாம். அப்புறம் 2 குழந்தை பிறந்துச்சுனாங்க. இல்லை பிறகுது இல்லைன்னு சொல்ல, சரி உங்கள் இஷ்டம், நீங்கள் பண்ணிக்கோங்க. கட்சியில் மலட்டுத்தன்மை கடைசி இனி வரைக்கும் மலட்டுத்தன்மையோடு கூட இல்லாமல் ஒரு தாகம் வந்துடும். யார் குழந்தை பார்த்தாலும் ஆசை வரும். நமக்கு ஒரு பிள்ளை இருந்தாலும் இப்படி இருப்பானே, நமக்கு ஒரு பொண்ணு இருந்தால் இது செய்வாள். அந்த சுகவீனமான நாட்கள். எல்லோரும் ஸ்கூலுக்கு கொண்டு போடுவாங்க, காலேஜுக்கு கொண்டு போடுவாங்க, பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாங்க, அடிப்பாங்க, திட்டுவாங்க, போஷிப்பாங்க, ஊர் சுற்றுவாங்க. நான் சொன்ன நல்ல குடும்பம். பார்க்குறப்பெல்லாம் இந்த மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணி கஷ்டப்படும். அவசரப்பட்டுட்டேன் பாஸ்டர், தெரியாமல் பண்ணிட்டேன். என்கிட்ட மனைவி கேட்காதீங்க சிஸ்டர், அவ்வளோதான், விடுங்க, வேறு பார்த்துக்கலாம். அதை வேறு பார்த்துக்கலான்னா அடுத்த டாபிக் போய் பேச வேண்டியது தான். அந்த நாளே நடத்துகிறோம். அதெல்லாம் அவ்வளோ வன்மம், அவ்வளோ வெறுப்பு. அந்த மாதிரி தான் ஒரு மனசே, இந்த பெண் வானா தகுதியற்றவள், ரொம்ப இதுவாது என்னமோ அவனுக்கு பிடிக்கல. ஒரு ஈகோ கிளாஷ், பிடிக்கல, வேணாம் அவ்வளோதான். சரி வேணான்னா என்ன பண்ணுறது?
கடைசியில் அவருக்கு இந்தம்மா போச்சுன்னா இன்னும் நிறைய கல்யாணம் வரும், அந்த மாதிரி ஒரு இது. இந்தம்மா போனோடனே இது கரெக்டாக கல்யாணம் ஆயிடுச்சு. இது ஒரு மாதிரி டிப்ரெஷன் பேஷண்ட் மாதிரி ஆயிடுச்சு. கம்பல் பண்ணி டிவோர்ஸ். இது நீ எனக்கு வேணாம், அவ்வளோதான். ஒருத்தர் அப்படி சொன்னால் என்ன பண்ணுவாங்க? எவ்வளோ நாளும் தாக்கு பிடிப்பாங்க. சிலதெல்லாம் வேணான்னு சொல்லாது போகிற மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்து துரத்தி விட்டுரும், பொண்ணும் சரி ஆணும் சரி. ஆனால் இந்த கைவிடப்பட்டதை போல் இருக்கிறவங்க வந்து கரை சேர்ந்துடுறாங்க. அதாவது இன்னசென்ட் பட் டிவோர்ஸ்ட். என்னமோ தெரில, இந்த மாதிரி பண்ணிட்டாரு எங்கள் வீட்டுக்காரர், என்னமோ பண்ணிட்டா இந்த பெண்மணி இந்த மாதிரி பண்ணிட்டா, நல்லபடியாக செட்டில் ஆகிடுறாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் நல்ல ஒரு இடத்துல அவங்க வாழ்க்கை படுறதை நான் பார்த்துருக்கேன். இது எல்லாம் தெரிஞ்சது இருக்கு இல்லையா? ஆரம்பிக்கிறது இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க டிவோர்ஸ்க்கு. இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சீக்கிரம் டிவோர்ஸ் வாங்குறேன், அவனை தெரியும் இவனை தெரியும், அது அப்படியே வண்டெல்லாம் நிற்கும். அவன் என்ன படிச்சுதான் சரி, ஒரு இதை விட கீழே கூட போய் பார்ப்பான். ரெண்டாவது கல்யாணத்தில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தானே ஸ்டேட்டஸு ப்ரெஸ்டீஜ் அதெல்லாம் பார்ப்பான். செகண்ட் ஹேண்டுக்கு என்ன இருக்குது? செகண்டு டைம் இன்னிங்ஸில் எவ்வளோ தரக்குறைவா, பொருளாதார குறைவா, என்னென்னமோ இறங்கி போய் பார்த்துட்டாங்க. வாடகை வீட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல, படிக்கலாம் கூட பரவாயில்ல, 10th படிக்கிற பொண்ணு இருந்தால் கூட பரவாயில்ல, படிப்பே இல்லாத பொண்ணு இருந்தால் கூட நாங்கள் டிகிரி ஹோல்டர்னு சொல்லிக்கிறோம். எல்லாருமே ஏகமனமாக, இது என் காதுக்கும் வந்துச்சு, என் நாலேஜுக்கும் வந்துச்சு. எல்லாருமே ஏகமனமாக என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன பண்ணானோ இந்த பாவி அவள் போயிட்டா. ஏன்னா ஊரில் நடக்காத டிவோர்ஸு. ஆனால் இவன் ஆனா அவங்க சொல்கிறாங்க இவன் ஆனான்னு ஏகமனமாக 10th 8th படிக்கிற பொண்ணுங்கள்லேருந்து, வீட்டிலேருந்து வாடகை வீட்டில் இருக்கிற ஜனங்க வரைக்கும் வீடு வாசல் காரு பங்களா எல்லாம் காமிச்சோட வானான்றாங்க. இவனை ஒரு காலகட்டத்தில் அவனையும் வெறுத்துட்டான். ஏன்னா எல்லோரும் வேணான்றாங்க. நீ தானே சொன்ன அவ்வளோ வேணான்னு? முதல்ல நீ வேணான்னு சொன்னல, இப்போ இன்னும் உலகம் வேணான்னு சொல்லுது. இதில் என்ன இருக்குது? இதையும் பார்த்த ஊழியக்காரன், இதையும் பார்த்து கொண்டிருக்கிற ஊழியக்காரன். அப்புறம் அவங்க அம்மா சொன்னாங்க, நீங்கள் ஊழியத்தில் வச்சுக்கோங்க. ஏன் இருக்குது பார்த்தாது, இது வேறையா? இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? இல்லை ஊழியத்தில் வச்சுக்கன்னா ஆத்துமாதான், அதெல்லாம் இல்லை. இங்கே வர க்ரௌடில் என்ன ஒன்று லீக் ஆகுமா? என்ன ஆன்ட்டி, நீங்கள் இருக்கிற வரைக்கும் அவன் நல்லா வாழ்வான். நான் அப்படியே தான் சொல்ல முடியும், வேறு என்ன சொல்ல முடியும்? என்ன பிள்ளைய வளர்த்த நான் கேட்க முடியும்? சொல்கிறேன், கடைசி வரைக்கும் அந்த சூது நம்ம விட்டு போகாது. கடைசி வரைக்கும் அந்த இருளான இருதையும் நம்ம விட்டு போகாது. நல்லா தெரியும் பையன் தப்பு பண்ணுறான். மருமகிட்ட என்ன சொல்லணும்? சரிம்மா தப்பு பண்ணுறான், கொஞ்சம் பொறுமையாக நம்ம ஜெபம் பண்ணலாம். எல்லாத்துக்கும் காரணம் அவள் தான். அவள் ஒழுங்காக இருந்தால் அது 14 வயசுலேருந்து குடிக்குது, 14 வருஷம் வயசுத்தனம் வந்து சின்ன வயசுலேருந்து இது இருக்கும் பிளட்ல. எவ்வளோ அதே வந்து அவங்க குற்றத்தை ஒத்துக்க மாட்டாங்க. அடாவடியாக பேசுறது, அகந்தையோடு ஆணவத்தோடு. எப்போ அடாவடித்தனம் வருதோ அப்போ அகந்தை, ஆணவம், செருக்கு, இருமா, திமிர் எல்லாம் இருக்கும். அடாவடித்தனம். அதில் மெயினாக இந்த பிரசங்கெல்லாம் கேட்டு ஈர்க்கப்பட்ட பெண்கள்லாம் போயிட்டு ரொம்ப ஒன்றும் இல்லாத வீட்டிலலாம் போய் பொண்ணு எடுத்து வீட்டுக்கு கூட்டு வந்து வச்சு படுவாங்க பாருங்க பாடுகள். அதோடு அவங்க பரலோகம் போகிற வரைக்கும் அந்த பிரச்சனை முள்ளாக இருக்கும். அது இதெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு கை தூக்கிறது. எதுக்கு கை தூக்கிறதுனா, அதே இவங்க சொல்கிறாங்களே இது இல்லை அது இல்லை அது இல்லை இது இல்லை, நம்மளாம் பரலோகம் போகிறோன்னு. ஏசுனா 2000 வராருன்ற ஒரு பிரசங்க கேட்டு கொஞ்சம் பேர் லேண்டு விற்றான், கொஞ்சம் பேர் இருக்கிறதெல்லாம் விட்டான். எவனையும் புள்ள பேத்து கூட உள்ள அந்த டைமில் யாரையும் ஒரு சில குரூப்புங்களாம் எல்லாம் குடும்ப கடுபாடெலாம் பண்ணான். இதுக்கும் வருகைக்கு என்னடா இருக்குது சம்மந்தம்னா என்ன கிண்டல் பண்ணுறேன்னா, அதாவது இது ஒரு மாதிரி போச்சு. 2000 வரல ஏசுனாருக்கப்புறம் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிட்டாங்க. இந்த மாதிரி பேசுகிறோன்னு அடக்கிட்டான். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கல்யாணம் பண்ணி ஒன்றுமே இல்லாமல் கொண்டு வந்து இவங்களே எல்லாம் கல்யாண செலவு எல்லாம் போட்டுக்கிட்டு பண்ணி, சரி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கைன்னு பார்த்தா அதோடைய நடை உடை நம்ம ஆகார மாதிரி பண்ணுது. அது செலுப்புது, விசருது. அது கொடுக்குற ப்ரெசன்டேஷனில் பார்த்தோன்னா சாரால் பண்ணுற அளவுக்கு இவங்க பண்ண முடியல. அவள் கொடுத்த ப்ரெஷரில் வேலைக்காரியாக இருந்து வீட்டுக்காரியான நான் அவனை எங்கே வைக்கிறேன் பாருன்னு கொடுத்த ப்ரெஷரில் ஓடியே புட்டாயிப்போம். அது பண்ண முடியல. நம்ம ஆட்களுக்கு பழக்கம் இல்லை ட்ரெயின் பண்ணுறதோ ஹேண்டில் பண்ணுறதோ. இது அலேலுயா ஓசனான்னு போயின்னு வந்ததா, அது கூட போயிட்டு வந்தால் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் போயிட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி போயிட்டு நம்ம கைங்கரியம் பண்ணணும். அதாவது இவங்களுக்கு என்ன, நான் ஒரு பெரிய பெருமை என்னன்னா, நான் ஒரு பைசா வாங்க கல்யாணம் பண்ணுறேன் என் பையனுக்கு. ஒரு பைசாவுக்கு பிரோஜனம் இல்லாத குடும்பத்தை கொண்டு வந்தேன்றதை விட ஒரு பைசா கூட வாங்க நான் கல்யாணம் பண்ணுறேன். வாங்கன்னு சொல்ல நான். உனக்கீடான ஜனங்கள், உனக்கீடான மனுஷர்கள், உனக்கீடான ஜனங்க, ஜீவனுக்கீடான ஜனங்க, உனக்கீடான மனுஷர்கள். அதாவது இறங்கி போனால் இது ஒரு பெருமை, இது ஒரு ஆவிக்குரிய மேட்டிமை. நான் 1 ரூபா கூட வாங்கலை, நான் இது கூட வாங்கலை, அது கூட வாங்க. கடைசியில் பார்த்தா
ரொம்ப ஒரு மாதிரி வந்த மருமகள் இந்த மாமியாருக்கு செய்த பணிவிடைகளும் அதில் கொடுத்த உபசரிப்பும் வந்து கொஞ்சம் கூட தாங்க முடியல. கடைசியில் அது கொரோனாவில் இறந்து போச்சு அந்த பொண்ணு. அவங்க வீட்டில் தான் போனப்போ சொன்னேன் நான், இழப்பின் செய்தி வரும்னு. அந்த பொண்ணு எனக்கு காஃபி போட்டு வந்து கொடுத்துச்சு, மாமியார் தான் செத்துருன்னு. அப்படியே பாஸ்டர் இழப்பின் செய்தி, ஏன்னா அப்போ தான் ஜெபம் இருக்குது, இந்தியாவை தாரும் ஆண்டவரே, மாமியாரை எடும் ஆண்டவரேன்னு. அந்த டைமில் காலிங் வச்சுன்னு பாஸ்டர் வந்துட்டார், இழப்பின் செய்தி வரணுன்னு. ஆஹா, இவர் சொன்னதெல்லாம் நடக்கும்னு வேறு சொல்லிட்டானுங்க எல்லாம். இழப்பின் செய்தி வரணும்னு மூஞ்செல்லாம் லைட் எரியுது, மூஞ்செல்லாம் சிரிப்பு. அப்படியா அப்படியா? அப்போ தான் இந்த ஆன்ட்டிக்கு பாசிட்டிவாக நெகட்டிவான்னு தெரில. இது போட்டு பார்த்தா நெகட்டிவ்னு வந்துடுச்சு, இது பழச்சிக்கிச்சு. நல்லா கொழுக்கட்டமாக இருந்த அவங்க அம்மா நல்லா தான் இருந்துச்சு, திடீர்னு போச்சு, டெஸ்ட் பண்ண இடத்துல செத்து போச்சு பயந்துங்கன்னு. இது உண்மையிலே நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பாஸ்டர் வந்து சொன்னார் இழப்பின் செய்தி வரும்னு. கடைசியில் எங்கள் அம்மா போயிட்டாங்க, அவங்க அம்மா இருக்கிறாங்கன்னுச்சு. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா ஒரு 3 மாதத்துலேயே பொண்ணும் போயிடுச்சு. மாமியாரை கர்த்தர் ரிலீவ் பண்ணிட்டார். அவ்வளோ கனவீனம். அந்த வயது முதிர்ந்த நபர் கடந்து சென்ற கனவீனம் கொஞ்சம் நான் பிரசங்கம் வீட்டில் சொல்ல முடியாத கனவீனம். என்ன அடி வாடி போடி அவளை இவளன், என்னது தங்கச்சி அக்கா தங்கச்சி சண்டை இல்லை, ரொம்ப வல்கரான சண்டை. இங்கே சபையில் அந்நிய பாஷை எதுவும் இல்லை, நான் ஜெபிக்கிற பிள்ளை தான் வேணும்னு. உனக்கு தேவையா உனக்கு இதெல்லாம்? பெரிய மிஷினரி மாதிரி பேசுறது. எனக்கு ஜெபிக்கிற பிள்ளை, கை கோத்து ஜெபிக்கிற பிள்ளை, இந்திய தேசம் ஜெபிக்கிற பிள்ளை. குடும்ப நேரத்துக்கு ஒரு பொண்ணை பாரு, பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைனா பேயை கூட்டு வந்து விட்டுட்டு ஜெபிக்கிற பிள்ளை வேணும், உபவாசம் இருக்கிற பிள்ளை வேணும்னா அது இந்த மாதிரி அதிக பிரசங்கத்தனத்தில் வந்து மட்டு முடிக்கிறது தான். ஆனால் சரி, இன்னசென்ட் லேடி கர்த்தர் பார்த்தார், வயசாகிடுச்சு, 65 வயசு ஆகிடுச்சு. 100% சபையும் சேர்ந்து சொல்லிச்சு இதுதான் போகுது, இந்த வருஷம் கிறிஸ்மஸுக்குள்ளே அது போயிடும். இந்த கொரோனா டைமில் இவங்களெல்லாம் தீர்வசம் வச்சாங்க. அந்த அம்மா கூப்பிட்டு, ஐயா தெய்வமே 100 ரூபா நான் அனுப்புகிறேன், கடைசி காணிக்க வச்சுக்கோங்க, உயிரோடு தானே உங்களுக்கு அதிகமாக அனுப்புகிறேன் அப்படின்ச்சு. ஏம்மா அப்படிலாம் சொல்கிறீங்க? இதை இருங்க நான் வரேன். வராதிங்க, வரவனும் பயப்படுறான். வந்தால் தான் ஒட்டிக்குது இல்லையா, எல்லா ஆளுங்களும் எஸ்கேப். அப்போது கொரோனா டைமில் யாரும் வீட்டு சந்திப்பு சாதாரணமே போகிறது இல்லை. இப்போ கொரோனா டைமில் ஒன்றும் கேட்க வேண்டியதே இல்லை. அவரும் போய் பார்த்தேன், நான் போய் பார்த்தேன், ஒன்றும் இல்லை கவலைப்படாதீங்க, ஆனால் இழப்பின் செய்தி வரும். அப்படியே பாஸ்டர் இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இதை குடிங்க, அதை குடிங்கன்னு அந்த அம்மா. இது அழுதுன்னு இருக்குது, நம்ம தான் போகிறோன்னு எல்லோரும் சேர்ந்து சொல்கிறாங்க கோரஸாக. பாஸ்டரே சொல்லிட்டார் இழப்பின் செய்தி வரும். இப்போ வாண்டி வந்து கூப்பிட்டு போதும் அந்த அம்மாவை டெஸ்ட்டுக்கு போகிற வழியிலே 10 பேர் டப்புன்னு போகுது. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. இந்த ஊழியத்தில் கை கோத்து ஜெபம் பண்ணாங்களே இந்திய தேசத்துக்கு பீகார் போகிற அந்த குரூப்பில் பாதி போயிடுச்சு, வாஷ் அவுட். ஒரு குரூப்பு கேள்விங்கெல்லாம் வாஷ் அவுட்டு, இது 2வது பேட்ச் வெயிட்டிங்கு. அப்போ இது எப்படி இருக்கும்? இப்போ என் கிளாஸ்மேட்டு போயிட்டான், அடுத்தது இப்போ எனக்கு யோசிக்கிறோம், அதே சிம்டம்ஸ் நமக்கு வருது. இல்லைன்னா கூட சொல்கிறோம் அது மாதிரி இருக்கா, அந்த மாதிரி இருக்கா, அது மாதிரி ஆமாம் அந்த மாதிரி தான் இருக்கணும். பாவம் அது கடைசியில் பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உனக்கு ஒன்றும் கிடையாது, நீங்கள் வீட்டுக்கு போகலான்ட்டான். நல்ல டாக்டரு. தந்தானை துதிப்போமேன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுச்சு. ஆண்டி போன ஸ்பீடில் வந்துடுச்சு. அவங்க அம்மா அப்புறம் என்ன கேள்வி போயிட்டாளா ஃபோனில்? அப்படியா, இரு எனக்கு லைட்டை அடைக்கிற மாதிரி இருக்குது, பக்கத்தில் போயிட்டு வரேன்னு போயிடுச்சு. நம்ம நினைக்கிறது இல்லை. நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த வீடு வாசல் எல்லாத்தையும் உருவாக்கினேன் என்னுடைய காலத்திலேயே. என்னவா அவன் பொண்டாட்டி போயிடணுமா, எல்லாம் இவரால் தான் இயங்க தான். அவள் மடிச்சு கேணிச்சு, அவளுக்கு பிள்ளைங்களை கரை சேர்க்க தெரியாது, அவள் ஒன்றுத்துக்கு உதவ மாட்டாள், எல்லாத்தையும் விற்றுட்டு போயிடுவா. இதுக்காக நான் உயிரோடு இருக்கணும். என்னது இவர் எல்லாம் என்னாலே நடக்குதான். அவர் தான் சொல்கிறார் எல்லாம் என்னால் தான் நடக்குது. இல்லை என்னால் தான், நான் இல்லைன்னா அந்த வீடு இல்லை, நான் இல்லைன்னா பசங்களை கரை சேர்க்க முடியாது, எதுவுமே தெரியாது அவளுக்கு, அவள் கேணிச்சு இதே சொல்லியிருந்தார். ஒன் ஃபைன் டே போயிட்டார் அவர். அந்த அம்மாவும் சொல்லிச்சு வேண்டு, ஆமாம் ஐயா அப்படியே ப்ரேயர் பண்ணுங்க ஐயா, அவர் சொல்கிறதெல்லாம் தெரியும், பயமாக இருக்கு ஐயா, நான் எல்லாத்தையும் இழந்துருவாய்யா, என்னை எல்லோரும் ஏமாற்றிடுவாங்க, எனக்கு ஒரு இழவும் தெரியாது. இழவு தெரியவானா, வாழ தெரிஞ்சுக்கோ, உனக்கு எதுக்கு இழவு தெரியணும்? கட்சியில் பார்த்தா இன்னசென்ட்டை கர்த்தர் வச்சுருக்கார். இந்த மாதிரி ஏகத்தாளத்தோடு பேசினவங்க சார், நான் கட்டினா பாபிலோன் இது. சரி, எனக்கு கொடுத்தா ஞானத்தையா முன்னாடி தர போகிறார் ஆண்டவர், தேவன் நடத்துவார். எப்படி பேசல, எல்லாம் எனக்கு தான் தெரியும், நான் தான் செய்வேன், நான் இல்லைன்னா எல்லாம் இல்லை, என்னால் தான் உலகமே சுற்றுதுன்ற மாதிரி சொன்னால் என்ன வருது? வாயின் வார்த்தை இருக்கிற பொழுது திடீர்னு ஒரு செஸ்ட் பெயின் போயிட்டார். ஐயோ இப்போ பார்த்தேன் அப்படி தான் வாய் எல்லாம் என்னால் இயங்குதுன்னு சொல்லாமல். இயக்குனது யார்? சிருஷ்டிகர் யார்?
மகிமை கர்த்தருக்கு தான் செலுத்தணும். சாதாரண சம்பாஷணையிலேயே சொல்கிறேன், கணவன் மணிக்குள்ளே சண்டை வராத குடும்பம் கிடையாது. பட் தேர் இஸ் அ லிமிட், இஸ்ன்ட் இட்? அது பரலோகம் விசனப்படுற அளவுக்கு வார்த்தைகள் வீசுறது. கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும். அபிஷேகமான இதில் பாஸ்டர்மாரெலாம் அடி வாங்கியிருக்காங்க. இந்த டாப்பிக்கில் பெரிய பிரகஸ்பதிகள்லாம் அடி வாங்கியிருக்கு. 1000 பேர் மத்தியில் பேசுகிறாங்க, ஒரு ஜோர் இருக்கும், ஒரு வரவேற்பு இருக்கும், ஒரு உற்சாகம் இருக்கும், சபையாரெலாம் இருக்கிறாங்க கூடன்னு. அப்போ வீட்டில் போனால் சிரமப்படுத்துறது. பாஸ்டர் மாதிரியே நடந்துக்குவார். அப்புறம் பரலோகமேன் சொந்தமேன் பாடுற அளவுக்கு ஆயிடுச்சு. கர்த்தரை எடுத்துக்கிறாரு, அவங்களை பரிசுத்தம் பண்ணி இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் கடந்து போன பார்த்து நம்மளுக்கு தெரியும் இல்லையா, கூட வந்து பார்க்குறோம் இல்லையா. ஒரு பெரிய பிரதான ஆசிரியர் மாதிரி நடந்துக்கினா வீட்டில் ரொம்ப அசிங்கப்படாமல் கர்த்தரை எடுத்துக்கினார், அவ்வளோதான். இப்போ அந்த மாதிரி ரன் பண்ணுறது சபையை நல்லாவே. எதுவும் செய்ய முடியாதெல்லாம் இல்லை, எல்லாம் செய்யலாம். எல்லாராலையும் எவரையும் கர்த்தர் உயர்த்த வல்லவர். அவ்வளோதான் ஜென்ரல் கிங்டம் பிரின்சிபிள். யாரை வேணால் கர்த்தர் உயர்த்துவார், யாரை வேணால் நடத்துவார். கல்யாண விஷயத்தில் கூட சொல்கிறேன், ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பார்க்கலாம், அடுத்த ஸ்டேஜில் ஒரு லெவலுக்கு மேலே போகிறப்ப என்ன செய்கிறது? இப்போ பயணம் பண்ணுறோம், நல்ல பஸ்ஸில் போகணும், நல்ல சொகுசு வாகனங்கள் போகணும், விலை அதிகமாக கேட்குறான், 6 மணிலேருந்து பேரம் பேசுகிறோம், 11 மணி ஆயிடுச்சு. இப்போ ஷேர் ஆட்டோ வருது, இல்லைன்னா ரோட்டில் தான் நிற்கணும் கொசுக்கடியில். ஏதோ ஒன்று ஏறி போகணுமா இல்லையா? அது மாதிரி தான் வாழ்க்கை. ரொம்ப போயிட்டோன்னா அப்புறம் தாத்தா தான் வருவார் நமக்கு, இல்லை ஆயா தான் வரும் நமக்கு. இது வேணாம் அது வேணான்னு சொல்கிறேன். இல்லை ஏன் சொல்கிறேன்னா, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அது நிச்சயம். ஒரு அளவுக்கு தான் எல்லாமே பேச்சு, அந்த 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 நாளே அந்த நேரமே அது நடக்குது, அந்த வேலையிலே அது நடந்தது. ஆனால் இதே பேச்சு சிலருக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கு. இதே பேச்சு கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறது. பயங்கரமான என்ன பாவமானார் ஏசாயா தெரியாது, தரிசனம் பார்த்தோன்னு சொல்லிட்டார். ஏசாயா 6 ஐயோ அதமானே சுத்தத்தோடு கொண்ட மனுஷன்னா, ஓப்பன் கன்ஃபெஷன், அதமானே ஐயோ என் வாயை நினச்சாலும் எனக்கு பயமாக இருக்குது. வாயாது, மற்றவங்க சொல்லும் வாயாது, என் வாய் நினச்சி எனக்கே பயம் வருது. தேவ பயத்தில் உன்னதமான பயம் அதான். ஐயோ என் வாயாது, பொல்லாத வாய் என் வாய். அதை பார்க்குறப்ப எனக்கு வாய் நேராக குத்தப்பட்டுறான் மனுஷன். உடனே அதை நிவர்த்தி செய்கிறார் ஆண்டவர், குறையை நிறைவாக்குறார். இது வாய். இது ஆதியாகமம் புஸ்தகம் 19:18 காலையில் சொன்னேன் இல்லையா, ஒரு தேவ மனுஷன் எங்கேயோ இருக்க தேவ சமத்தை கொண்டு வந்து ஒரு மாட்சிமை பெற்றுட்டான் ஏசாயா. இது வீட்டுக்கு வந்து தேவதூதர்கிட்ட பேச தெரியாமல் ஆதியாகமம் புஸ்தகம் 19:18 அப்படியெல்லாம் ஆண்டவரே, நான் சமபூமியில் நடந்து பழகினவன். நாங்கள் இந்தியாவிலே வாழ்ந்துட்டோம், நாங்கள் அமெரிக்காவிலே இருந்துட்டோம், நாங்கள் சென்னையில் வாசிகள், நாங்கள் நகர்ப்புறங்களில் வாழ மாட்டோம், அதான் மஃப்சலில் வரமாட்டோம், நாங்கள் கோயம்பேட்டில் காய்கறி வாங்கணும் 100 கிராம் 200 கிராம் வாங்குறதுக்கு. எங்கன்னா வாங்கி தொலை 100 கிராம் 200 கிராம் வாங்குறது. எதுவும் சாப்பிட்றதுக்கும் உடம்புல ஸ்ட்ரென்த்து கிடையாது. தின்னா கழிய முடியல, கழிஞ்சால் தின்ன முடியல. எதுக்கு வாய்? அந்த ஒரு பெருமையாக இருக்கும். அப்படியெல்லாம் ஆண்டவரே, நாங்கள் சமபூமியில் நடந்து பழகினவன் சொல்கிறது தேவதூதன். மலைக்கு ஓடுனா கிருபை தருவார். உமது கண்ணிலே கிருபை கிடைத்தது. ஆனால் அதான் அந்த கிருபைன்னு சொல்கிறாங்க இல்லையா, கிருபை கிடைத்தது. சரி, ஆனால் திரும்பி பார்க்காத, அது முடியாது. சரி, இவன் திரும்பி பார்க்கல, பஞ்சாதி லாஸ்ட்டு, அவ்வளோதான். மருமகன்கள் காணோம், மகள்கள், அப்பா 2 பிள்ளைங்க. சிதறி பலிகை பெருகு சொன்னால் சிதறிச்சு குடும்பமே. சரி, ஆபிரகாம் விட்டு போனது அதெல்லாம் கூட மன்னிச்சாச்சு. அந்த மனுஷன் பண்ண ஜபத்தில் தேவதூதனே வீட்டுக்கு வர்றாரு. ஆண்டவரே 5 நீதிமானாவது விடுவீரா? லோத்து ஃபேமிலி நினச்சி தான் அந்த மனுஷன் பேரம் பேசலாம் கர்த்தர்கிட்ட. சரி, யாரோட ஜபமாக நம்மளை தாங்கி ரட்சிக்கப்பட்டோம். நமக்கு இறையினால் இல்லை, எந்த புண்ணியமானோ ஜபம் பண்ணோம். எப்படியோ தேவன் கிருபையாக நம்ம ரட்சித்தார். அப்புறம் என்ன நடக்குது? அப்படி எல்லாம் ஆண்டவர், நான் சபையில் நடந்தப்படுகிறேன், நான் சமாரியாராக இருக்க, நீர் யூதராக இருக்க, என்கிட்ட தண்ணி கேட்குறேன். வச்சுக்கிறது 4 புருஷன், ஒருத்தனும் புருஷன் கிடையாது, இப்போ இருக்கிறவனும் புருஷன் கிடையாது, கேரக்டரும் சரி கிடையாது, லைஃப்பில் ஓல்டு கிடையாது. அந்தம்மா கேட்டால் என்ன சொல்லணும்? இவன் நல்லவன் நினச்சி போனேன், நல்லவனை தேடி போய் 4 புருஷனுக்கு அதிபதி ஆகிட்டாகும். ஒருத்தனும் புருஷனாகவே இல்லை. நம்ம வாட்டிக்கு எவ்வளோ டேமேஜாக இருக்குது. ஏசு கிறிஸ்துக்கிட்ட போய் சொல்கிறா, நீ சமாரியன், நான் நீர் யூதர், நான் சமாரியன், என்கிட்ட தண்ணி கேட்குறேன். சோஷியல் ப்ராப்ளம், அது கேஸ்ட் ப்ராப்ளம், அது இதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளெல்லாம் போனோன்னா நம்ம லைஃபு டிஸ்டர்ப் ஆகிடும். நம்ம ஜீவியம் சரி இருக்காது, ஹோல்டு இருக்காது.
அந்த பரிசுத்தத்தில் தள்ளாடுதல் இருக்கும். குடிகாரன் எப்படி தள்ளாடுறான், அந்த பரிசுத்தத்தில் கண்கள் தானாக அவங்க கண்ட்ரோல் இருக்காது, அப்படியே மேய ஆரம்பிக்கும். கண்களே சொல்கிறேன், அதுதான் ஆண்டவரே சொல்கிறார், வசனம் சொல்கிறேன், விபச்சாரத்தை விட்டு ஓயாத கண்கள் உடைய ஊழியக்காரர்கள் பெண் பிள்ளைகள் வீடை தேடி வந்து வஞ்சிப்பார்கள் போட்டிருக்குல்ல பேதுருல. இது ஊழியம் செய்து நோ ஹோல்டு, நோ கண்ட்ரோல். அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப வீக். பிரசங்கம்லாம் சூப்பராக இருக்கும். அவன் பிரசங்கமாக எடுத்து பிரசங்கம் பண்ணிட்டான், ஒழுங்காக செய்தி வாங்கி கத்துட்டு வார்த்தையை வாங்கி போயிடுறவன் இந்த பழக்கத்தில் வர மாட்டான். இந்த மாம்ச இதிலெல்லாம் இருக்க மாட்டாங்க. அபிஷேகம் வந்து நுகத்தடிகளை முறிக்கும். இது எந்த கூகுள் எடுத்தானோ எந்த மீடியாவிலேருந்து எடுத்தானோ எவன் பிரசங்கத்தை காப்பி வச்சு பேசுகிறாங்களோ தெரியாது. பிரசங்கம் நல்லா இருக்குன்னா ஜீவியம் செய்யிருக்குன்னா, அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கனிகள் அவர்களை அறிவிங்க. பிரசங்கம் நல்லாயிருக்கும், தாழ்ந்து நல்லா கிரியேட் செய்யும், நல்லா பாடுவான், ஆடுவான், ஆராதிப்பான், எல்லாம் செய்வான். இந்த இடத்துல நம்ப முடியாது. பெரிய ஆராதனை வீரன், பெரிய வர்ஷிப்பர், பெரிய இது ஆராதனை வீரர்கள் லூசிஃபர் காலத்துலேருந்து ஆராதனை பண்ணுறவங்களுக்கு தான் பயமாக இருக்குது. அடுத்து என்ன பண்ணுவானுன்னே தெரியாது, என்னென்னமோ செய்தி வருது. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். அதாவது என்னென்னா, சனிக்கிழமையாக உபவாசம் இருந்து கர்த்தர் சந்நிதியில் இருந்து உடைக்கப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தை வாங்கிட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணுற ஊழியம் வந்து உன்னதமானது, உத்தமமானது. இந்த ப்ராக்டிஸ்குள்ளே போகிறப்போ இந்த விபச்சார பாவம், இந்த விபச்சாரத்தை விட்டு ஓயாத கண்கள்லாம் இருக்காது. கண்களே கருணை கண்களாக மாறும். கண்களிலே ஒரு பரிசுத்தம் இருக்கும். கண்களின் இச்சையிலேருந்து காக்கப்படுவாங்க. இந்த ப்ராக்டிஸ்குள்ளே வந்து கர்த்தரோடு சஞ்சரிக்கிற ஒரு மனுஷர்களாக மாறிடுவாங்க. இன்க்ளூடிங் த விசுவாசிகள் சேர்த்து சொல்கிறேன். அவங்க ப்ரிப்பரேஷனுக்கு வந்துடுவாங்க. ப்ரிப்பேரிங் ஃபார் த வேர்ட், தே ஆர் ப்ரிப்பேரிங் தேர் லைஃப்ஸ் ஃபார் த வேர்டு. சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. விசுவாசிகள் தங்க ஆயத்தம் பண்ணுறது, தங்க ஜீவியத்தை ஆயத்தம் பண்ணுறாங்க. இவங்க சபையை ஆயத்தம் பண்ணுறாங்க. என்ன பாஸ்டர் மாருங்க, இவங்க சனிக்கிழமை செய்கிற உபவாசத்தில் வார்த்தைக்காக காத்திருந்து அந்த மன்னவை கொண்டு வந்து புட்டு கொடுக்கறதுக்குள்ளோ இது சனிக்கிழமை வரைக்கும் கூட வெயிட் பண்ண மாட்டார் கர்த்தர். இப்போ டியூஸ்டேவாக வந்துடும் வார்த்தை நம்ம ஊழியத்துலலாம். நான் சொல்கிறது நாளன்னைக்கு ஒரு வார்த்தை வரும், அதுலேருந்து ஓடும் 5 நாளாகவும் அந்த தியானம் பண்ணி செய்தியாக கன்வெர்ட் பண்ணி மாவை அரைச்சி எடுக்கிற மாதிரி, அது ஊற வச்சு ஃபர்மெண்ட் பண்ணுற மாதிரி. அப்புறம் தான் பணிகாரமோ இட்லியோ தோசையோ வருது. இவ்வளோ ப்ரிப்பரேஷனில், அதாவது பெருமைக்காக சொல்லலை, இந்த ப்ரிப்பரேஷனில் போகிறவங்க இதுக்கு டைம் இருக்காது, இந்த சிந்தை அங்கே போகாது. இது காப்பி அடித்து அடித்தான் காப்பி வந்து ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க, சீரியஸாக இருக்க மாட்டாங்க. எதில்? சொந்த ஜீவியத்திலே சீரியஸாக இருக்கிறது தான் இன்னைக்கு காலேருந்து ஓதிக்கின்னு இருக்கிறது. ஓதுற வேதம்லாம் வந்து சபைக்கோ பீகாருக்கோ ஹரியானாக்கோ இந்திய தேசத்துக்கெலாம் இல்லை, நம்ம ஆத்மாக்கு சுயநலமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒவ்வொரு குடும்பமும் தன் குடும்பத்தை பார்த்து கொண்டா போதும். எழுப்புதல் தானாக வந்துடும். எழுப்புதலுக்குன்னு தனியாக ஜெபிக்கிறவங்க, அதுக்கு எழுப்பப்பட்டவங்க ஜெபிக்கட்டும். குடும்பத்தை கோட்டை விட்டுட்டு எழுப்புதலுக்கு பண்ணி பேசக்கூடாது. நம்ம பசங்க எல்லாம் ஏகந்தம் பண்ணிட்டு நம்ம போய் ஊழியம் செய்கிறோம்னு சொல்லக்கூடாது. நம்ம பண்ணுறது ஊழியம், பிள்ளைங்க பண்ணுறது அட்டுழியம். எவ்வளோ பெரிய கதை தெரியுமா அது? நானே வீட்டாரும் கத்திரையே சேவ் பண்ணுற மாதிரி வந்துட்டேன்னா வாழ்க்கையை ஸ்மூத்தாக போகும், வளம் தானாக தேடி வரும், ராஜ்யம். அடுத்தது ஒரு அம்மா என்ன பண்ணுச்சு, ரெபேக்கால். அந்த அம்மாவுடைய விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாம் புஸ்தகம் 24வது அதிகாரத்தில், குடியுமே நாண்டவனே, நீ உமக்கும் வார்ப்பேன் தண்ணீர், உன் ஒட்டகத்துக்கும் வார்ப்பேன் தண்ணீர். இது ஒரு வார்த்தை மனவட்டியாக மாற்றுச்சு அந்த அம்மா. இது அப்படியெல்லாம் ஆண்டவர் எல்லாம் வந்து நல்ல ஒரு இடத்துல கர்த்தர் கொண்டு போகிறார். வேணாம், நல்ல வாழ்க்கை, கஷ்டப்பட்டு கல்யாணம் ஆக வேண்டியது, இஷ்டப்பட்டு கல்யாணம் ஆக வேண்டியது. எப்படியோ ஆண்டவர் கிருபையில் கல்யாணம் ஆச்சு. கிடைச்ச வாழ்க்கையை தக்க வச்சுக்கலாமா? அங்கே வந்துட்டு என்னென்னமோ பேசுறது வாய் தான். சில வார்த்தைகள் வந்து ஒருத்தர் திரும்பி போறவே வைக்காது. பரவாயில்ல, நான் பிச்சை எடுத்தாவது சாப்பிட்டுக்கிறேன்னு போயிடுவாங்க. பரவாயில்ல, நான் ரொம்ப தனிமையிலே எடுத்துகிட்டு போயிடுறேன்னு போயிடுவாங்க. அது திருமணத்துக்கு முன்னாடியே பாருங்கள், குடியும் ஆண்டவர், என் ஆண்டவனே இதை குடியும், உமக்கும் வார்க்கிறேன், அவங்களுக்கும் கொட்டகங்களுக்கும் வார்க்கிறேன். அப்படி எலியேசர் உள்ளத்தை குளிர வச்சுட்டா. வயசில் பெரியவங்க கிட்ட இந்த மாதிரி நம்ம குளிர வச்சோன்னா வாழ்க்கை நல்லாயிருக்குன்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். ஒரு வார்த்தை அவளை மனவாட்டியாக மாற செஞ்சது. இது எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து வச்சாலும் அப்படியெல்லாம் ஆண்டவர் என்ன, இப்போது
நம்மளுடைய வார்த்தையே நம்மளை வாழ விடாது. யாரும் பிழை சொல்லலாம் செய்ய வேண்டியதே இல்லை. ராஜ்யத்தில் வந்து நம்ம வார்த்தை தான் நம்மளுக்கே ரெண்டகம் பண்ணிட்டோம். புருஷனை பற்றி போய் பிள்ளைங்கிட்ட சொல்கிறது, மனைவியை பற்றி போய் பிள்ளைங்கிட்ட சொல்கிறது, காசிப்பிங் தனியாக ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. மனைவி சில பேருக்கு பிடிக்காது, ஒரு காலகட்டம் வரைக்கும் பிடிக்கும், சரீர தேவை கொண்டு வச்சுக்குவாங்க மனைவியவே என்ன. ஆனால் பிள்ளைங்க அப்பா ஒரு டீமாக இருப்பாங்க. எதுப்பாவன் தனியாக உட்காந்துன்னு அதுங்களுக்கெல்லாம் பொங்கி போட்டுன்னு இருக்கோம். அந்த அம்மா உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சும்மா இருணுவாங்க எது கேட்டாலும். இதே நடக்கும். ஆம்பளை உழைச்சி போட்ட ஆம்பளைக்கு இப்படி தான் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு மனுஷனுக்கு 2 பென்ஷன், 2 இடத்துல வேலை செஞ்சு 2 பென்ஷன் ப்ளஸ் அந்த ஆளுக்கு நிறைய டேலண்ட்டு என்னென்ன மோட்டிவேஷன்லாம் எடுத்துக்கிட்டு அது ஒரு 3 வருமானம் வீட்டுக்கு வருது. அந்த அம்மா ஒன்றும் கிடையாது. இந்த 3-6 வருமானத்தை வாங்கி இஷ்டப்படி செலவு பண்ணிங்கன்னு ஒரு சேமிப்பு இல்லாமல் அந்த மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கொடுத்தது கிடையாது. அந்த மனசு சேர்த்து போயாச்சு. அந்த வருமானத்தில் ஒரு வருமானம் அடி வாங்கிடுச்சு, புருஷன் வருமானம் அடி வாங்கிடுச்சு. பிள்ளைங்க எதுவும் உருப்படியாக கிடையாது. உருப்படியாக அந்த பிள்ளைங்கள, அதாவது ஒரு மரம் வச்சிங்கன்னா அது ஒரு கனி சாப்பிடணும் இல்லையா, மரம் ஒழுங்காக வைக்கணும் இல்லையா. நீங்கள் எவ்வளோ பாடுபடுறீங்களோ, ஊழியம் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டது, ஊழியம் நீ கனி கொடுக்குது. ஒரு மரம் நீங்கள் வச்சு கஷ்டப்பட்டு பராமரிக்கிறீங்க, அந்த மரம் உங்களுக்கு நிழல் கொடுக்குது, கனி கொடுக்குது, உங்களுக்கு ஆறுதலாக இருக்குது. கஷ்டப்பட்டு லோன் கட்டுறீங்க, வீடு லோன் கட்டுறீங்க, கட்டி முடிச்சோன்னா உரிமையாகுதா? அதுலேருந்து ஒரு வருமானம் வர்றதுக்கு பண்ணால் இன்னும் சந்தோஷம். இல்லைனாலும் பரவாயில்ல, வாடகைன்ற சாபத்துலேருந்து வெளில வந்தாச்சு. அடுத்து பிள்ளைங்களுக்கு ஒரு அசட் உருவாக்கிட்டாச்சு. இந்த மாதிரி பல காரியங்கள் நன்மைக்கு எதுவாக வந்து கொண்டிருக்கிறது. எனக்கு கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இப்போ பாருங்கள் இதெல்லாம் எங்கே போகுது? இதெல்லாம் வந்து போயிடும். இஷ்டப்படியெல்லாம் நம்ம பேசக்கூடாது. இந்த அகம்பாவம், ஆணவம், திமிர், செருக்கு, இருமாப்பு இதெல்லாம் தானாக வாயின் வார்த்தையிலே வந்துடும். கையின் பிரயாசம் ஆசீர்வாதம். பிள்ளைங்கள் ஆசீர்வாதமாக இருக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் பிள்ளைங்களுக்கு இந்த அம்மா சேவை செய்ய வேண்டிய சூழ்நிலை. வர ஓய்வூதியத்தில் வாங்கி அடகு வச்சு, பென்ஷன் புக் அடகு வச்சு சாப்பிட்டுங்குதுங்க. பிள்ளைங்கக்கிட்ட ஒரு நல்ல ஒரு மகசூல் இல்லை, ஒரு வருமானம் கிடையாது. எல்லாம் காலைல போகும், சாயங்காலம் தண்ணி வண்டியாக வரும். அதை குடி கொண்டு ரெடி பண்ணிக்கிறானுங்க. குடும்பம் தத்தளிக்கிறது. பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது கிடையாது. இப்போ மனைவி தேவையை சந்திக்கிறது கிடையாது. எதுனா இருந்தால் அவங்க வீட்டுக்கு அனுப்புறது. எது பொண்ணை கொடுத்தாங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். இந்தம்மா இஷ்டப்படி செலவு. அதுவும் அதோட உடன்பிறப்புகளோடு அப்படியே ஒரு பழைய இதில் இருக்காங்க. வீட்டு ஜனத்தை விட்டெல்லாம் பிரியல. குடும்பம் பார்த்தனால நான் பார்த்து 20 வருஷத்தில் எந்த டெவலப்மெண்ட்டும் கிடையாது. ஒரு முறை ஒரு ஜான் ஏறினா 10 முழம் சறுக்கும். 1 லட்ச ரூபாய் வந்துச்சுன்றது கேள்விப்பட்டால் 2 லட்ச ரூபாய் கடைக்காரன் வந்து அந்த 1 லட்ச ரூபா தூக்கின்னு போயினே இருப்பான். மிச்சம் 1 லட்ச ரூபா கடன் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நானும் எத்தனையோ குடும்பங்கள் கீழே இருந்து மேலே பார்த்துருக்கேன், மேலேருந்து கீழே விழுந்ததை பார்த்துருக்கேன். இது ஒண்டி விளங்காதே இருக்கு. நான் எவ்வளோ சொன்னாலும், அதாவது எவ்வளோ நம்ம பார்த்தாலும் அது வந்து சேராதாங்க. இறுதி அப்படியே கல்லாயிடுச்சு. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்கிட்ட பார்வோன் நந்துக்கு தெரிஞ்சிச்சு, நேபுகாத்நேசர் நந்துக்கு தெரிஞ்சிச்சு. இதுக்கெல்லாம் வந்து தேவனுடைய அறிவே இல்லாத ஜனங்க, தேவன் நாமம் கூட தெரியாது. ஆனால் ஒரு விசேஷம் இருக்கு, அவங்ககிட்ட ஒண்டி கண்டுபிடிச்சிட்டாங்க. டக்குன்னு அவங்கள எப்படி ஆனர் பண்ணமோ ஆனர் பண்ணாங்க. ஆசீர்வாதம் தானே தேட ஆரம்பிச்சு வந்து அவங்கள பின்தொடர ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு அனாயிட்டட் லீடர்ஷிப், ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவம். விசுவாசிகள் சொல்லுவாங்க, ஐயா உங்களுடைய ஐக்கியமே எங்களுக்கு போதும். பர்த்டே கூப்பிட்டா ஐயோ டக்குன்னு வந்துட்டேன், நான் எதுவும் சரி, நீங்கள் வந்ததே எங்களுக்கு ஆசீர்வாதம். தயவு செய்து வரும்போது எதுவும் வாங்கின்னு வராதிங்க. நீங்கள் இது ஒரு ஐக்கியம். இது நாங்கள் புனிதமாக நினைக்கிறோம். இது உடைக்காமல் பார்த்துக்கொள்கிறோம். 26 ஆண்டுகள் பயணப்படுகிறவர்கள் உண்டு. அடுத்த சந்ததி சொல்லி கொடுத்துட்டு போனதும் உண்டு. இது எந்த வேணால் உடச்சிக்கோ, யார்கிட்ட வேணால் ரிலேஷன்ஷிப் எப்படி வேணால் உடச்சிக்கிட்டோம். ஃபாஸ்ட்டாக விட்டுறாதீங்க. ஃபாஸ்ட்டாக அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். பசங்க அடுத்த சந்தி அப்படியே ஃபாலோ பண்ணி வராங்க. இல்லை ஏன் சொல்கிறேன்னா, அது குடும்பம் தழைத்திருப்பதற்கு ஒரு அபிஷேகம் தேவை. எங்கள் குடும்பம் தழைத்திருப்பதற்கு ஒரு அபிஷேகம் தலைமைத்துவம் தேவை. கூகுளில் வரோம், நேரில் வரமெல்லாம் கூகுளில் வரோம். எங்கள் நேரத்தை ஒதுக்குங்க, நாங்கள் முன்கூட்டியே வரோம். ஏன் மாதத்துக்கு ஒரு முறை எங்கள் வீட்டுக்கு வாங்க, வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. மாதத்துக்கு ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை என்கிட்ட பேசுங்க. எந்த நேரத்தில் ஃப்ரீயாக இருப்பீங்க. எங்களால் வர முடியல, குறைத்து கொள்ளாதீங்க.
அதில் சபைக்குள்ளே வரவங்க மட்டும் இல்லை, சபைக்கு வெளில நிறைய ஆத்மாக்கள் இப்படி காத்து கொண்டிருக்கிறாங்க. இல்லை ஏன் சொல்கிறேன்னா, வாயின் வார்த்தைகள் உங்களை கொண்டு போய் விட்டுரும். உங்களை அவ்வளோதான். யாரும் ஜெபம் பண்ண முடியாது, யார் ஜெபமும் கேட்காது. இந்த செய்திக்கு அப்புறமும் மற்றவங்க ஜெபத்தை நம்பினீங்கன்னாக்கா நம்ம இன்னும் பேதமையில் இருக்கிறோன்னு அர்த்தம். உங்கள் கிரியைகள் பெரிய அளவில் வரும். கிரியைகளை கர்த்தர் பார்க்கிறார். சரி, ஏதோ பேசுகிறாங்கன்னு பேசிட்டு போட்டோம். நான் அவ்வளோதான் போதிக்க முடியும். நான் சொல்லிட்டோம், ஒரு எக்ஸ்ட்ரீம் மேலே போச்சுன்னா கூட ரிப்ளை பண்ணாதீங்க. காட் வில் ஆன்சர் தெம். ஆணுக்கும் சொல்லியிருக்கேன், பெண்ணுக்கும் சொல்லியிருக்கோம். ரொம்ப பேசினானா நடத்தை பற்றி பேசுகிறாங்களா? உங்களுடைய ஒரு மனுஷன் லண்டன்லேருந்து வந்தான், விசுவாசி. ஏதோ அவனுக்கு கடன் ஆயிடுச்சு. ஒரு ஊழியக்காரிட்ட போயிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு கடன் பிரச்சனை இருக்கும் தெரில. லண்டனில் இருந்தீங்க, இவ்வளோ நாள் சம்பாரிச்ச காசில் என்ன பண்ணீங்கன்னு கேட்டார். உடனே அவன் முன்னாடி போச்சுக்கினா, ஒரு பெரிய தீர்க்கதரிசி அவரே இப்படி சொல்கிறாருன்னா நான் இருக்கிறனால இப்படி சொல்கிறார். அப்போ நீ எவ்வளோ வச்சுருந்த லண்டனில், அதனால தான் காசுலாம் காணும் அப்படின்னு அவள் பில்டப் பண்ணிட்டா. பாவம் அந்த மனுஷன் எப்படியே தட்டி தடுமாறி இங்கே வந்து சேர்ந்துட்டான். நான் சொல்லிட்டேன், கூட கூட பேசாத, நான் உத்தமன்லாம் சொல்லாது. உத்தமனாக இருந்திருக்கல்ல, உண்மை உன்னை காப்பாற்றும். அது தேவரா நீதி உன்னை காப்பாற்றும். தேவன் அறிவார். நீ கூட பேசாத, சபிக்காத, வேறு மாதிரி கம்பேர் பண்ணி நீ யோகியமானலாம் பேசிடாத. கர்த்தரும் கூட இருக்கார், பார்த்துக்கொள்ளலாம். கொஞ்ச நாள் அந்த அம்மாவுக்கு வாயை அப்படி திரும்பிடுச்சு. சின்ன வயசு பெண், வாயை அப்படி திரும்பிடுச்சு, கோணிக்குச்சு. அந்த மனுஷன் ரொம்ப வேண்டியவன் வேண்டாத அப்படி அதுக்காக சொல்லலை. நான் என்ன சொன்ன கடைசியா, காட் வில் ரிப்ளை, டோன்ட் டாக் பேக், லீவ் இட். தேவன் மறு உத்தரவு கொடுத்தாருன்னு அப்படி தான் கொடுப்பார். இதெல்லாம் வச்சுக்கொள்ளக்கூடாது. தயவுசெய்து சொல்கிறேன், இதெல்லாம் காத்துக்கொள்ளணும். கொடிய ஆண்டவரே, இது உமக்கும் வார்க்கிறேன் ஒட்டது வார மனவாட்டி ஆயிட்டா, அப்படியெல்லாம் ஆண்டவரே இவ்வளோக்கு தான் விட்டீர்களா? ஆமாம், துணிகரம் போயே சேர்ந்தாச்சு, கேஆர்சி போயே சேர்ந்தாச்சு, வாதே 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 கடைசி வரைக்கும் மரண குழியில் வைக்கிற வரைக்கும் எங்களுக்கு போராட்டம். ஏன் போராட்டம்? எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு ஐயா. என் சபைக்கு வரணுன்றதுக்காக சொல்ல, எல்லாத்துக்கும் காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது. ஆனால் ராஜ்யத்தில் காரணம் சொன்னால் சும்மா விடாது ராஜ்யம் உங்களை. நோ ரீசன்ஸ் இந்த கிங்டம். இதனால் ரீசன்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. காரணத்தை எந்த காரணமும் ராஜ்யம் எடுத்துக்காது. கிளைப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லியாச்சு, எழுதி கொடுத்தாச்சு, அட்டவணை போட்டு ஆதியாமத்தில் எப்படி இருக்குது, யாத்திராமத்தில் எப்படி இருக்குது, உபாமத்தில் எப்படி இருக்குது, என்ன எல்லாம் தெரியும். எல்லாமே உங்களுக்கு சத்தியம் தெரிஞ்சிடுச்சு. அப்புறம் என்ன உங்களுக்கு மறுபடியும் வாய்? அப்படி தான் ராஜ்யம் பார்க்கும். தெரியாதவனுக்கு மன்னிப்பு உண்டு, தெரிஞ்சவனுக்கு அப்போ எதாவது ரிப்பீட்டட் சின்ஸ். நீங்கள் அடிக்கடி மன்னிப்பு கேட்க ஒரே பாவத்துக்கு மன்னி ஆண்டவரே நம்மளே நினச்சிக்கிட்டு மன்னிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு மேலே மேலே பாவம் அனுப்போம். கிரியையில் நம்மளுக்கு ப்ரோக்ரஸ் இருக்காது. வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இருக்காது. வளரணும், இன்னும் வளரணும். வளர்ந்து கொண்டே வருகிற பொழுது இந்த தேவபாயம் இருக்கணும். கொஞ்சம் ஆண்டவர் கொண்டு போய் வேறு தோசத்தில் வைக்கிறார், வளர்ச்சின்னு ஒரு அடிப்படையில் வைக்கிறார். நல்லா வளர்ந்து வாங்க, உங்களை கொண்டு போய் பாலுந்தேன்னு ஓடுற தேசத்தில் வைக்கிறார். அங்கே போய் மறுபடியும் நம்ம பழைய எகத்துக்கு போன சிரமம் இல்லை, படப்போகிற சிரமம் பெருசாக இருக்கும். அதை விட என்ன சொல்கிறது, இங்கே எங்கேனா லோல் பட்டுன்னு இருந்தால் யாருமே சட்டை பண்ணல. நம்மளை இங்கே லோக்கலில் இருந்தால் எந்த ஈக்காக கூட திரும்பி பார்க்கல. இப்போ நம்ம அங்கே போனோன்னே ஏன்னா எங்கெங்கே இருக்கிறதெல்லாம் ஒரு அப்படி இருக்கிற நல்லா இருக்கியா என்ன ஏதாவது ஒரு வாய்ப்பு தேடுறான், ஒரு மனுஷனோ மனுஷியோ உறவோ ஏதோ. அப்போ என்ன செய்வாங்க, உடைந்ததெல்லாம் உயிர்ப்பிக்கப்படும். நம்ம தான் உஷாராக இருக்கணும் அந்த இடத்துல. மேலே போக இவ்வளோ நாள் ஒரு ஈக்காக்கா. எனக்கு 10 வருஷம் என்ன ஒருத்தங்க பழக்கம், இது உண்மையிலே நடந்துச்சு. ஒரு ஊழியக்கார் இதெல்லாம் அப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி என்ன வளர்ச்சியெல்லாம். 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னே சொல்கிறேன், 10 வருஷம் கூட இல்லை, 7 வருஷத்துக்கு முன்னே. அவர் பார்த்த 20 வருஷத்துக்கு காணும். ஆனால் அவர் அந்த பட்டணில் தான் இருக்கார். விசுவாசி பார்த்துட்டு போய் சொல்லிட்டாங்க, பாஸ்டர் பில்டிங் பெருசாக கட்டிட்டார், குரோர் கணக்கு அது பில்டிங்கு, பார்ட்டி ஆல் மாதிரி இருக்குது, கல்யாண மண்டபம் மாதிரி இருக்குது, பெரிய ஆகிட்டார், பெரிய கார் வச்சுருக்கார், எல்லாம் சொல்லிட்டாங்க. அந்த மனுஷன் ஃபோன் பண்ணி நல்லா இருக்கீங்களான்னு. இவ்வளோ நாள் எங்கேயா போயிருந்தேன், எதனால் இவன் கால் பண்ணால் நமக்கு தெரியாதா? எந்த மாநகரத்துலேருந்து வரும் கால்னு தெரியாது, யார் சொல்லி வரணும், எந்த மந்திரம் விட்டு போயின்னு தெரியாதே, ஊழியம் பண்ணி இருப்போம். இவ்வளோ நாள் எங்கே போனேன், இவ்வளோ நாள் பேசலை. நம்பரு நாய் நரிக்கெல்லாம் தெரியுது, நான் நம்பரே மாற்றல, 25 வருஷமாக ஒரே நம்பர் வச்சுன்னு இருக்கேன்.
நம்பர் கிடைக்கலன்னா அப்புறம் போடலாம். இப்போ எப்படி கிடச்சி நம்பர்? நான் எல்லாம் கேட்க போலீஸ்கார மாதிரி அவங்க ஃபோனை வச்சுட்டு போயிட்டான் கோச்சிங்னு. ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியல. இது மாதிரி ஒன்றும் இல்லை, 2-3 பேர்கிட்ட நான் கேட்டேன். அது மாதிரி எங்கன்னா வெள்ளான்னு போயிட்டேன்னா திடீர்னு ஏதாவது ஒரு ஃபோன் கால் வரும், எனக்கு இதெல்லாம் வாங்கின்னு வாங்க. நான் ஒருத்தர்கிட்ட திருப்பி கேட்டேன், பணம் இப்போ அனுப்புறியா, எப்போ அனுப்புறியா, யார் மூலியமாக அனுப்புகிறேன்னு. இல்லை, நான் வளர்ந்தவை தான் அப்படி தான், இதெல்லாம் இருக்கு, நான் வாங்கி வரேன்னு. அப்புறம் அதுலேருந்து ஃபோன் எடுக்கிறது இல்லை. அடப்பாய் மனசா, பயங்கரமான ஆளாக இருக்கா அந்த பாஸ்டர் அப்படின்ட்டு வர்றதில்லை. அது தெரியாதவங்க சொல்லி வர தொலைச்சிட்டேன் நான். என்னடா இது மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு தெரில, அதோட சூது தெரியாமல் சொல்லிட்டேன் நான். எது கேட்டேன், அப்புறம் காசு அனுப்புகிறேன்னு, அனுப்பவே இல்லை நீ. வேணாம் நான் இங்கே வாங்கிக்கிறேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு அது மேட்ரு என்னான்னு. இல்லை, அந்த மாதிரி சொல்கிறேன். நம்மளுக்கு உபத்திரவங்கள் பாடுகள் அதே போய் ஒனி விசுவாசியாவது உபத்திரம் இருக்கும், இல்லை எனக்காவது உபத்திரம் இருக்கும். அவராலன்னு சொல்ல நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறப்போ வேறு எதுலேயும் டைவர்ஷன் ஆகாது. மேன் ஆஃப் ட்ரிபுலேஷன் அதாவது செலிப்ரேஷனுக்கு இருக்கிறோமோ இல்லையோ, உபத்திரவத்துக்கு என் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. உபத்திரப்படுகிறவர்களுக்கு சொல்கிறேன், கஷ்டம் கண்ணீர் அந்த பாதையில் நடத்திட்டாருன்னா உல்லாசத்துக்கு நேரமே இல்லை, தெரியாது. நான் உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான் அப்படி சொல்லணுன்றதுக்கு சொல்கிறேன். ஃபேக்ட் இதுதான். இல்லை, ஏன் சொல்கிறேன்னா, நம் வாயின் வார்த்தைகள் நம்மளை கொண்டு போவோம். திங்கக்கிழமையே உங்களை காமிச்சிடும். நல்ல பெரிய தொடர்புகள் கிடச்சா கூட எழுந்துருவாங்க வாயின் வார்த்தையில். எலியேசர் போல் பெரிய சீமான் வீட்டிலேருந்து ஒரு செக்ரட்டரி வராரு, பார்த்தோன்னே தூக்கிட்டான். ரெபேக்கால் தூக்கின்னு போயிட்டான் அந்த மனசுன்னு தான் நம்ம நினைப்போம். ரெபேக்கால் தூக்கிடுச்சுருந்தாலும் அப்படியே, வாங்க இது குடிங்க, இதை புசிங்க, எங்கள் வீட்டில் இடம் இருக்குது, தீவனம் இருக்குது, எங்களுக்கு ஒட்டகம் இருக்குது, உங்களுக்கு எல்லாம் நாங்கள் தரோம், இலை பாருங்கள், சப்ஜெக்ட் தெரியாது, எங்கள் வீட்டில் இதெல்லாம் இருக்குது, நீங்கள் வாங்க. அந்த மனுஷனோட கூட போல, ஒட்டமாக முன்னாடி போச்சு அந்த அம்மா, ஜோடியெல்லாம் போல். அவ்வளோ டிசிப்ளின். அது ரொம்ப அவர் எதிர்த்து நிறைச்சிருச்சு. நம்ம எசமானுடைய மகனுக்கு இதுதான் மண்ணையாட்டி. அவ்வளோதான் வாழ்க்கை. அதோடு போனவ தான் ரெபேக்கா திரும்பவே இல்லை. கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துலையும் அந்த மாதிரி கூட இருந்து கடைசி வரைக்கும் அந்த மனசு உத்தமத்துலேருந்து விலகல். அந்த ஏசா மேட்ரு அது தெரியும் உங்களுக்கு என்னன்னு. மற்றதெல்லாம் ரொம்ப நல்ல ஏசா தான், மகன் தான், வேறு ஒன்றும் இல்லை. மகன் அதை பண்ண வேலைக்கு அவளுக்கு பதில் இவனுக்கு கொடுறவங்க அப்பாவுக்கு இதுன்ட்டு வெள்ளாட்டுக்கறியில் வீக்கு நம்மால் அதில் போயிடுச்சே தவிர கடைசி வரைக்கும் புருஷனுக்கு உத்தமையாகவே இருந்து அந்த அம்மா கண்ணை முடிச்சு 2 பேரும் ஒன்றா சேர்த்துருக்குறாங்க. இல்லை, ஏன் சொல்கிறேன்னா, வாயின் வார்த்தைகள். கண்ணில் மூடி கத்த நோக்கி பார்ப்போம். எப்படி கவர் பண்ணியாச்சு எல்லா டாப்பிக்கும் செகண்ட் பார்ட்டில். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இறங்கின கிருபைக்கு ஸ்தோத்திரம். இன்று முதல் ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கிறோம். அற்புதங்களை செய் இயேசு தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்யும் சகல வாழுமான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த அன்யோன்ய ஐக்கியம் நம்ம நேரோடு கூட சதாகாலம் சொல்ல பரிசுத்தம் கூட இருப்பதாக. ஆமீன்.